மகா பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த மகிமையான இந்த நேரத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆம் கர்த்தாவே, இந்த மகிமையான இந்த நேரத்திலே கர்த்தாவே உமக்குள்ளாக மீண்டுமாக ஆண்டவரே இந்த வெள்ளி முதல் வாரத்திலே ஆண்டவரே உமக்குள்ளாக நாங்கள் வந்து மற்ற நேரம் ஆராதித்து உம்மை மகிமைப்படுத்தி தேவனுடைய வார்த்தைகளை நாங்கள் விவரித்து அந்த நாளுக்குரிய வார்த்தைகளை தியானிக்கவும் இந்த நேரத்திலே கர்த்தாவே உம்முடைய செய்திக்குள்ளாக நாங்கள் வரவும் நீ செய்த மேலான இந்த கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய கிருபையினாலே கர்த்தாவே நாங்கள் ரகசியங்களை அறிந்து இந்த நாளிலே கர்த்தாவே நீர் அனுப்பின அந்த தீர்க்கதரிசியை குறித்து நாங்கள் அவருடைய வாழ்க்கையிலே நீர் அவரோடு இடைப்பட்ட காரியங்களை இந்த 20ஆம் நூற்றாண்டிலே கர்த்தாவே இந்த காலத்துக்கு ஏற்ற வண்ணமாக நீர் எப்படி ஆண்டவரே இந்த நாட்களிலே இந்த பிரஜாதியோடு இந்த பிரஜாதிக்குரிய அந்த தீர்க்கதரிசியோடு நீர் இடைப்பட்டதை இந்த நாளிலே நாங்கள் ஆராய்ந்து எங்களுடைய வாழ்க்கையிலே வர்ற சந்தேகங்கள் காரியங்களையும் நீர் எங்களோடு இடைப்படுகிற விதங்களையும் சரியான முறையிலே கண்டுகொண்டு ஆண்டவரே நாங்கள் சோர்ந்து போகாத வண்ணம் கர்த்தாவே நாங்கள் பலப்பட இந்த நாட்களிலே நாங்கள் இதை பார்க்கும்படியாக எங்கள் உள்ளத்திலே நீர் அதை ஆண்டவரே தந்து இதை நாங்கள் ஆண்டவரே அதாவது அதிக உற்சாகத்தோடு நாங்கள் கேட்கும்படியாக நீர் செய்த மேலான இந்த கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆர்வத்தோடு வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். நிச்சயமாக கர்த்தாவே அவர்கள் வெறுமனே ஒன்றை அறிய வரவில்லை கர்த்தாவே, இந்த காலத்திலே நீர் கொடுத்த ஆண்டவரே இந்த பொக்கிஷங்களை வார்த்தைகளையும் ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்திலே இந்த காலத்திலே இழந்து போகாத வண்ணம் அந்த ஸ்லாக்கியத்தை பெற்றுக்கொள்ளவும் வந்த ஒவ்வொரு பிள்ளைகளே நீர் ஆசீர்வதியும். மென்மேலும் அவளோடு கூடரும் பேசுகிற உதடுகளையும் கேட்கிற செவிகளை நீர் ஆசீர்வதியும். நாங்கள் ஒன்றுமில்லை, அதனாலே நீர் இறங்கி எங்களை கருவியாக பயன்படுத்தி மகுகந்த பாத்திரமாக எங்களை வணைந்து கர்த்தாவே வரப்போற வார்த்தைகள் எங்களுக்கு இந்த நாளிலே பேசத்தக்கதாக நீர் எங்களோடு ஆண்டவரே இடைப்பட போற கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வேளை ஆசீர்வதியும், வந்த பிள்ளைகளை ஆசீர்வதியும். இனிமேல் இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். இந்த சூழல்களை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அடியானுக்கு நினைவாற்றலை கொடுத்து கர்த்தாவே சரியான முறையிலே ஒழுங்குங்கிறமாக வர நீர் உதவி செய்ய போற கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வேளை ஆசீர்வதியும். மீதியாய் நடக்கிற யாவிலும் உம்முடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். யாவே உம்முடைய கரத்திலே தாழ்த்தி இயேசு கிறிஸ்து நாமத்தில் கேட்கிறோம். ஆமென், ஆமென். நாங்கள் நின்ற வண்ணமாகவே எபிரேயர் 12ஆம் அதிகாரத்தை நாங்கள் வாசிப்போம். அதிலே ஒரு வசனம் நாங்கள் அடிக்கடி இதுக்காக வாசிக்கிற ஒரு காரியம். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருக்கு நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓட கடவோம். ஆமென், ஆமென். ஆமென், ஆமென். யாவரும் அமர்ந்திருங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். தீர்க்கதரிசியுடைய வாழ்க்கை வரலாறை குறித்து நாங்கள் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். இந்த நாளில் எத்தனையாவது பாகம்? 6வது பாகம். ஆமென். 6வது பாகத்தை நாங்கள் பார்க்க போகிறோம். போன வாரத்திலே ஒரு துக்கமான காரியங்களை குறித்து நாங்கள் இறுதி நேரத்திலே நாங்கள் பார்த்தோம். அதாவது அவருடைய மனைவி மோப்பினுடைய மரணத்தை குறித்தும் அந்த மரணத்திலே நடந்த சம்பவங்கள் எப்படியானவைகள் என்பதையும் நாங்கள் போன வாரத்திலே நாங்கள் பார்த்தோம். இந்த வாரத்திலே நான் தொடர்ச்சியாக நான் அதை பிரசங்கிக்க விரும்புகிறேன். 6வது பாகம். இன்றைய நாளிலே அதே 1937வது ஆண்டுல நாங்கள் பார்த்து வருகிறோம். ஜூலை மாதத்திலே நாங்கள் பார்த்து வருகிறோம்.
இப்படியாக அவர் என்ன செய்கிறார், அவரை அடக்கம் பண்ணி எப்படியான காரியத்தை அவர் சொல்லிவிட்டு வந்தார் என்று உங்களுக்கு தெரியும். அதுக்கு பிற்பாடு அவர் வீட்டுக்கு வந்தோடனே அம்மாவிட்ட வாரு. அவருடைய பில்லி போல் அப்ப வந்து எத்தனை வயசு அவனுக்கு வந்து ஏறக்குறைய 1.5-2 வயசு, ஏன்னா 2.5 வயது இருக்கும் அவனுக்கு. அவனை வந்து மேடாவிட்ட ஒப்பு கொடுத்துட்டு, ஏன்னாடா நான் முன்னமே நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி மேடா புராய் அவ வந்து அந்த சபைக்கு வர்ற ஒரு விசுவாசி. அவ வந்து அநேகமாய் ஹோப்புக்கு வந்து உதவி செய்து சபைக்கு வர்றபடினால் அவருடைய மரண டைம்ல, அவர் வியாதியாயிருந்த டைம்ல எல்லாம் அதிக உதவிகளை செய்த ஒரு நற்குணம் உள்ள ஒரு பெண்ணா இருக்கிறார். அதனாலே அவர் மரித்த பிற்பாடு அந்த மேடா என்ன செய்தார், பில்லி போல எடுத்துட்டு அவனுக்கு 2 வயது. இவர் அம்மா விட்ட வாரே வந்தாலும் அம்மா சொல்றா இன்னைக்கு நீ அங்க தங்கு. ஆனாலும் அவருக்கு கவலை, அந்த இழப்பை வந்து அவரால் தாங்க இல்லாத. அவர் சொல்ற இல்ல நான் வீட்டுக்கு போறேன்னு அவர் ஒரு வீடை வாடகைக்கு எடுத்திருந்தார். $10. சிறிய இடம் தான், சிறிய வசதி உள்ள இடம். அதில் அவர் என்ன செய்கிறேன், அங்கே போகிறேன். வீடை பார்க்கக்குள்ள வெறுமையா இருந்தது, கலகலப்பாக இருந்த வீடு. வெறுமையாக இருந்தா இப்படி இருக்கும் என தனிமையாக அந்த இடத்துல வாழ்ந்தவர்கள் மரித்து போனா அது ஒரு பயங்கரமான ஒரு துக்கமான காரியம். அதுவும் நேசமான ஒரு குடும்பத்துல வந்து அது ஒரு பெரிய இழப்பாக இருக்கும். ஏனென்றால் இவருடைய ஊழியத்துல மாத்திரமல்ல, இவருடைய வாழ்க்கையில எல்லா விஷயத்திலும் வந்து அவர் உண்மையாக இருந்து கவனிச்சு அன்பு செலுத்தி வாழ்ந்த ஒரு மனைவி. அப்ப வரக்குள்ள வெறுமையா இருக்கிறது, வீடெல்லாம் வந்து டஸ்டா இருக்குது, ஊத்தியா இருக்குது, எல்லாமே இருக்கு, வெறுமையா இருக்குள்ள இவருக்கு பயங்கர கவலை. ஏனென்றா அவ எப்பயுமே சுத்தமாக வீட்டை வைத்திருக்கிற ஒரு மனைவி, கலகலப்பாக வைத்திருக்கிற ஒரு மனைவி வரும்போது வீடு வெறுமையா இருக்கக்குள்ள அவருக்கு துக்கம். அப்ப அந்த மரிக்கும் போது சில காரியத்தை அவருக்கு வாக்குறுதியை பெறா. ஏன்னா அது அவருக்கு நினைவு வருது. அவர் சொல்ற அலமாரியில போய் நமக்காக ஏன்னா அந்த பணங்களை சேர்த்து வைத்திருக்கிற, அதை போய் பாருங்க, நீங்க அந்த துப்பாக்கிய வேண்டணும் என்று சொன்னார். அதனால இவர் போய் என்ன செய்யறாருன்னா அந்த பணத்தை எடுத்து வந்து எண்ணி பார்க்கிறேன். $2.80 இருக்கு. அப்படி என்ன $3 அந்த .22, அதாவது .22 ஒரு நவீன துப்பாக்கி இவருக்கு விருப்பம். ஆனா பணம் போதாதது, அந்தபடினால வாங்கல வேட்டையாடுகிறதுக்காக. ஆனாலும் அந்த அன்பான மனைவி என்ன செய்தார், தன்னுடைய கணவனுக்காக சேர்த்து வைத்து அந்த காரியத்தை பார்க்கக்குள்ள பயங்கர அழுக, கவலை, இப்படியான ஒரு இழப்பை இழந்துட்டு 20 சென்ட் அவர் வச்சு. அதனால அவளுக்கு ஒரு வாக்குறுதியை கொடுத்தபடினால நான் அதை வாங்கணும் என்ற ஒரு தீர்மானத்துல வந்து என்ன செய்யறேன்டா அவர் அங்க இருக்கிறேன். அப்ப பார்க்கும்போது அவருக்கு பயங்கர கவலை, நித்திரையே வருது இல்லை. வீட்டுல போய் கட்டில என்ன செய்யறேன், படுத்திருக்கிற வேளையில அங்க கதவு சத்தம் வந்து கேட்கிறது. அப்ப கதவு தட்டுற சத்தத்தை கேட்கக்குள்ள அவங்க வெளியே போய் பார்த்தா மனைவியுடைய உறவுக்காரர்கள் அவர்கள் சொல்றாங்க, பில்லி நீ நினைக்கிற மாதிரி உன்னுடைய மனைவியோட இது வந்து நிக்கையில உன்னுடைய புள்ள வந்து மரித்து நிலையில வந்து இருக்குது. எப்படி இருக்கு ஏன்னா ஏற்கனவே அவருக்கு ஒரு பெரிய துக்கமானது. சனிக்கிழமை அவருடைய மனைவிய வந்து அடக்கம் பண்ணிட்டு வாரே வந்து இருக்கிறேன். திங்கக்கிழமை போல என்ன நடக்குது, இந்த சீன் நடக்குது. அப்ப நடக்கக்குள்ள வந்து அவருக்கு எப்படி இருக்கிறது, ஹாஸ்பிட்டலுக்கு அவரை ஓடி போறேன். ஓடி போக்குள்ள நான் முன்னமே சொன்ன மாதிரி அந்த சாம் அடையாடுற அந்த ஹாஸ்பிட்டல்ல தான் வச்சிருக்கிறது. பிள்ளைய பார்க்க முதல் டாக்டர் நிப்பாட்டிட்டு அவர் சொல்றேன், நீ போகக்கூடாது. தாய்க்கு வந்த அந்த வியாதி பிள்ளைக்கும் கடத்தப்பட்டு அதை என்ன செய்யற, மூளை மட்டும் அங்க போயிட்டு அதனால அந்த பிள்ளை வந்து இனி பிழைக்கவே முடியாது. நீ போய் உன்னுடைய மகனுக்கும் அந்த வியாதிய நீ கொண்டு போயிடாத, அதனால நீ போகக்கூடாதுக்குள்ள சொல்லி நீ காப்பாற்றவே முடியாத ஒரு நிலைக்கு போய் அவன் முழுமையா சரீரம் வந்து செயலிழந்து அங்கே கடந்து போயிடுச்சு. அப்ப அவர் என்ன செய்யற, டாக்டர் வந்து சொல்லிட்டு அங்காள போக்குள்ள பாத்தீங்கன்னா இவர் டக்குன்னு நுழைஞ்சி தெரியாம வந்து அவருடைய பிள்ளைய வந்து கீழ் ஓட்டுல வந்து வச்சிருக்கிறது. நழுவி இவர் அங்கே போய் பார்க்கிற வேளையில அந்த பிள்ளைய வந்து போத்தி வச்சிருக்கிறாங்க. நுழம்பு நெட்டை போட்டிருக்கிறது, கண்ணெல்லாம் வீங்கி எல்லாமே இருக்கிறது. பார்க்கக்குள்ள பெரிய இலையான் வந்து கண்ணுல என்ன செய்யறது,
மொச்சி கொண்டு இருக்கிறது. எப்படி இருக்கும் என தகப்பனுக்கு? எத்தனை மாச குழந்தை? 9 மாச குழந்தை. ஆனா அப்ப அந்த குழந்தைய அவர் அங்கே போய் பார்க்கிறவளை அப்படி இருக்கிறது. ஒரு அழுகுது, என்ன செய்யற, முழங்கால் படிட்டு, ஆண்டவரே நீர் என்ன தண்டி புல செஞ்சது நான் தான். ஆனா நீர் என்ற அன்பான மனைவியை எடுத்துட்டு இப்ப நீர் என்ன செஞ்சிட்டீர், பிள்ளையும் நீர் இப்படி எடுக்க போறீர். அண்டக்குள்ள அப்படியே பிளாக் சீட் என கருப்பு திரை அப்படியே முன்னால விழுகுது. அப்ப அவருக்கு ஆண்டவரே என்ன ஆண்டவரே இவர் என்ன செய்யறேன், அழுகிறத நாங்க பாக்குறோம். அழக்குள்ள அதுக்கு பிற்பாடு அவர் என்ன செய்யறாரு, சாரோன் என்று கூப்பிடக்குள்ள அந்த புள்ள என்ன முழிச்சு பாக்குது. ஏதோ உதட துறக்குது, ஆனாலும் அதால பேசல. ஏனென்றா அது 9 மாதம். ஏன்னா அந்த மழல மொழியால சிலதை தான் அவளுக்கு சொல்லலாம். ஆனா அவளுடைய சரீரம் மரித்து போயிருக்கிறபடினால அது ஒன்றுமே சொல்லலை. இவர் சொல்றேன், சாரோன் நீ பயப்படாத, நான் இன்றைக்கு அம்மாட பக்கத்திலே நான் உன்னை கொண்டு போய் என்ன செஞ்சிருவேன், அடக்கம் பண்ணிடுவேன். ஒரு நாள் கத்தர் வர்ற வேளையில நான் உன்னை சந்திப்பேன் என்று சொல்லி அவர் என்ன சொல்லுகிற வேளையில அந்த பிள்ளை என்ன செய்யறது, மரித்து போகிறது. எப்படி இருக்குமே 9 மாதம். ஏன்னா கடந்த தினங்கள்ல நீங்க கேள்விப்பட்டீங்களோ தெரியல, உங்களுக்கு அறிமுகமானவங்க தான், நான் இந்த இடத்துல பேரை சொல்லல, பிறகு பேர் தெரியணுமெண்டா கேளுங்க. ரைட். அப்ப அது 2 வார குழந்தை. ஏன்னா 2 வாரம். அந்த 2 வார குழந்தை தாயோட இருந்திருக்கு. அந்த குழந்தைக்கு காய்ச்சல் ஏற்பட்டு, அப்ப காய்ச்சல் ஏற்பட்டோன்னா அம்மா என்ன செஞ்சிருக்கிறா, பெனடோல் ஸ்ட்ரெப்பை கொடுத்துருக்குறான் 2 வார குழந்தை. அப்ப கொடுத்தோன்னு அந்த பிள்ளை என்ன செஞ்சிருக்கு, திணறி இருக்கு இந்த பெனடோல் ஸ்ட்ரெப்பை. அப்ப உடனே பயப்பட்டுட்டு ஆட்டோல பிள்ளைய எடுத்து போகல. பாத்தீங்கன்னா வழியிலே அந்த குழந்தை இறந்து. ஆமே. அப்ப பாருங்க எவ்வளவு ஒரு துக்கம். 2 வாரம், ஏன்னா 2 கிழமை. ஏன்னா பெனடோல் ஸ்ட்ரெப் அந்த குழந்தைக்கு பெனடோல் கொடுக்க கூடாது. ஏன்னா தாய் என்ன செஞ்சுட்டா, காய்ச்சல் இருந்தோட தானே ஒரு வைத்தியராகி அதை கொடுத்து. அதுக்காக தான் வைத்தியர் சொல்றது, நீங்களே உங்களுடைய ஏன்னா நீங்க எந்த மாத்திரையும் டாக்டர் ஆலோசனை இல்லாம நாங்க நினைச்ச மாதிரி என்ன செய்யக்கூடாது, கொடுக்க கூடாது. அதை என்ன செஞ்சுட்டு அந்த பிள்ளைக்கு பிறக்கேறி அந்த 2 வாரம் மட்டபடினால வழியிலே அது இறந்து. 2 வாரம் பயங்கர தூக்கம். அப்படியான பிள்ளைகளை என்ன செய்ய மாட்டான், கொடுக்க மாட்டான். அப்ப இதை பார்க்கக்குள்ள பார்த்தீங்கன்னா 9 மாதங்கள். அப்ப என்ன செய்யறேன்டா, கொண்டு போய் தாயிடத்திலே அவர் என்ன செய்யறேன், அத பக்கத்திலே அவர் என்ன செய்யறார், அடக்கம் பண்றார். அடக்கம் பண்றார். அதாவது தாய் சனிக்கிழமை அடக்கம் பண்ணி வார, இது திங்கக்கிழமை. ஏன்னா திங்கக்கிழமை ஏன்னா அந்த காரியத்தை பிள்ளைய அடக்கம் பண்றதுன்றது எப்படியான ஒரு காரியமா இருக்கும். இவர் என்ன செய்யறேன்டா, அவன் வீட்டை வாரே, அடக்கம் பண்ணிட்டு வீட்டை வாரே, பிள்ளி போல் அழுகுறான். என்ன சொல்றான், எனக்கு அம்மா வேணும் அம்மா வேணும்ட்டு அழுகுறான். அழுது கீழே எல்லாம் உருண்டுன்றான். ஏன்னா அவனுக்கு 2 வயசு. ஏன்னா எப்படியான ஒரு தூக்கம். அப்ப அழகுள்ள அவர் சொல்ற, உங்களோட அம்மா ஏசப்பாட்ட போயிட்டு என்று சொல்லக்குள்ள அவங்க இருக்கிற அங்க வானத்தை நோக்கி காட்டு, அங்கதான் போயிருக்கு. அப்ப அம்மாவை கூட்டிட்டு வாங்கன்ட்டு என்ன சொல்றான், அழுகுற. அப்ப அவர் சொல்ல, அம்மாவை நாங்க இனி கூப்பிட இயலாது, நாங்க தான் இனி என்ன செய்யணும், அம்மாவை போய் நாங்க சந்திக்கணும்ன்றக்குள்ள இவருக்கு பயங்கர கவலையான காரியம். பிள்ளை என்ன செய்யறான், அம்மாவை கேட்டு அவன் என்ன செய்யறான், அழுகிறான். அதுக்கு பிற்பாடு என்ன செய்யறார், இவர் என்ன செய்யற, பிள்ளைய மேடாட்ட கொடுத்துட்டு, இவருக்கு அவ்வளவு வேதனை. ஏற்கனவே இப்படியான காரியம் இருக்கக்குள்ள இதுவும் நடந்தோன்னே பிள்ளைய என்ன செய்யற, அந்த டைம்ல அப்பாட்ட வந்திருக்குமே. அப்ப அதனால பிள்ளைய மேடாட்ட கொடுத்துட்டு இவர் என்ன செய்யற, கல்லறையை நோக்கி போகிறார். ஏண்டா இவருக்கு பயங்கர இரவு 12 மணிக்கு என்ன செய்யறார், கல்லறையை நோக்கி அங்க போகிற வேளையில இவர் என்ன செய்யறார், இந்த டைம்ல இவன் போறானே என்று பார்க்கல. அவருடைய நண்பர் என்ன செய்யறார், கார்ல போனவர் கண்டுட்டு என்ன செய்யறார், அந்த காரியத்தை அவன்கிட்ட சொல்லுகிற, என்ன நீ இந்த டைம்ல இப்படி போற, சொல்ல, எனக்கு வாழவே விருப்பம் இல்லை. ஏன்னாண்டா நான் அப்படியான ஒரு அன்புள்ள மனைவியையும் பிள்ளையை நான் அளந்துட்டேன், எனக்கு வாழ இல்லை, அதனால எனக்கு துக்கமா இருக்கலர். அப்ப உடனே அவர் சொல்றேன், நீ எவ்வளவாக நீ என்ன செஞ்ச ஊழியத்தை செய்த, என கத்தருக்காக நீ இப்படியான காரியங்களை செய்த, நீ இப்படி நினைக்கலாமா, என்ன காரியம் என்றக்குள்ள ஒரு ஸ்டக்காகி என்ன செய்யற, சிந்திக்கிறேன். அப்ப கேட்கிறேன், நீ என்ன செய்ய போற, அவன் ஊழியத்தை தொடர போறியா, அல்லது
நீ என்ன செய்ய போறான்னு கேட்கல. அவர் சொல்றேன், தேவன் கத்தர் இதை கொடுத்தார், கத்தர் எடுத்தார், அவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அதனால நான் எப்பயுமே நான் கத்தர்ற காரியத்தில் இருந்து நான் விலக மாட்டேன், அவருக்காக நான் சேவை செய்வேன் என்று அவர் என்ன செய்ய சொல்லுகிறேன். அவர் என்ன செய்யற, வீட்டுக்கு கொண்டு போய் வீட்டுக்கு வர்றேன். அவருக்கு என்ன நடக்கிறது, கவலைகள் யோசனைகள் எல்லாமே வந்து இவர் என்ன செய்ய நித்திரையே இல்லை. அப்ப அதனாலே இவர் என்ன செய்யறா, கவலையோட முழிச்சு ஜெபிச்சு இரவெல்லாம் தூக்கமே இல்லை. சரி, இனி இப்படி இருந்தா காரியமா இருக்கும். அவர் என்ன செய்யற, நம்ம வேலைக்கு போவோம் என்ன செய்யற, வேலைக்கு போறேன். அந்த டைம்ல அவரோட வேலை என்னன்னா சிபியில வந்து வயர் மாத்துற. ஏன்னா நான் சொன்ன பப்ளிக் இதுல தான் அவர் சர்வீஸ்ல தான் அவருக்கு வேலை. அப்ப அதனால அவங்க ஒவ்வொன்றை மாத்தி அனுப்புவாங்க. அப்ப அந்த டைம்ல வந்து இவருக்கு வந்து கரண்ட் கம்பிகளை மாத்துரு. அப்ப இவர் மேல ஏறின பிற்பாடு இவருக்கு கவலை தான். அப்ப அவர் சரி, இனி நான் வாழ விருப்பம் இல்லை. அவர் கிளவுஸ் போட்டு தான் செய்வாங்க, ஏன்டா ஷோட் பண்ணாம. இவர் என்ன செய்யற, கிளவுஸை கலட்டி 22,000 வோல்டேஜ், ஏன்னா 2200 வோல்டேஜ் உள்ள அந்த கம்பியில வந்து இவர் கையை பிடிக்கிறேன். என்ன செய்யற, ஏண்டா படிச்சு நம்ம சாபம் அண்டு கிளவுஸை கலட்டிட்டு பிடிச்சோன்னே அவ்வளவுதான் அவருக்கு தெரியும். அது அப்படியே அடிச்சு அவர் என்ன செய்யற, கீழே அப்படியே வந்து அவர் என்ன செய்யறார், விழுகிறார். அப்ப விழுகிற வேளையில அதுக்கு பிற்பாடு பார்த்து அவர் டக்குன்னு கண்ணை முழிச்சு பார்க்குற, தேவனே என்ன ஆண்டவர், ஏன்னா என்ன நீர் சாகவும் பெறுகிறீல்ல, எனக்கு துக்கமா இருக்கிறீர் என்றக்குள்ள. ஏன்னாண்டா தேவன் வந்து அப்படியான தேவன் ஒரு மனிதனை ஒன்றுக்காக அழைச்சி தேரண்டா, அவன் எவ்வளவு தவறு விட்டாலும் அவர் அதை மன்னிக்கிற தேவன். பார்த்தீங்கன்னா அன்றைக்கு மோசே தேவன் ஏன்னா எகிப்துக்கு அவனை அழைச்சி வந்தேன், ஏன்னா அவன் போகிறவன், ஆனா அவன் கொலை செஞ்சிட்டு பயந்து ஓடினதுக்காக 40 வருஷம் சென்றது. 40 வயசுல கொலை செய்தான், 40 வயசுல பயந்து போனான். ஆனா எல்லா சாஸ்திரங்களையும் கற்றுக்கொண்டவன். ஆனால் அங்க ஓடி போய் என்ன செய்யறான், வேறு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தாலும் தேவன் அழைச்ச மனிதனை மறக்கிறான். அந்த அதுலதான் எல்லாரும் தடுமாறுவான். இப்ப தேவண்ட பிள்ளைகளுக்கு நாங்க எதையும் வச்சு ஒப்பிட்டு பார்க்க, ஏன்னா தேவண்ட பிள்ளைகள் எப்படியான காரியம் இருந்தாலும் அவங்க என்ன தேவன் திசை திருப்புவேன். அதாலதான் நாங்க எதுக்கும் எந்த முடிவையும் பார்க்க. ஏன்னா மாமிசமானவனுக்கு தேவண்ட வார்த்தையில இப்படி நீங்க தவறு விட்டீங்க சரி வர மாட்டீங்கன்னு சொல்லலாம். ஆனா தேவண்ட முன்குறிப்புல வாரவனுக்கு பொருந்தாது. ஏன்னா அதுதான் இப்ப இப்படி சொல்லி இருந்தா, நீங்க தற்கொலை செய்தா ஜூதாசித ஆவி இருக்கிற நீங்க வேற ஏழுமன் நம்ம சொல்லி ஏழுமன் புரியுதா உங்களுக்கு? அதுக்காக நீங்க செய்யல. இதாலதான் நான் சிலது போதிக்க விரும்பவில்லை. ஆனா நான் அதுக்காக நீங்க செய்ய முயற்சி தான். ஏன்னா சிலது உங்களை போட்டு தள்ளிடுது. ஏன்னா அப்ப அதனால் நீங்க முன்குறிப்புல இருந்தா அது நடக்காது. ஆமே, அதை தேவன் என்ன செய்ய மாட்டேன், நடக்க அவர் வைக்க மாட்டேன். ரைட். அதுக்கு பிற்பாடு அவர் பாருங்க, அவர் என்ன செய்யறார், அவர் அடுத்த நாள் விடியில பாத்தீங்கன்னா கதவு தட்டப்படுகிறது. இப்ப போய் பார்க்கக்குள்ள பாத்தீங்கன்னா பேங்க்ல இருந்து ஒரு லெட்டர் வருது. நான் அதை முன்னுக்கு சொல்லல, தேவையில்லைண்டா, நான் அது தொடரா வருது என்பதை நான் மறந்துட்டேன். அப்ப அதுக்கு என்ன வருதுண்டா, பேங்க்ல இருந்து லெட்டர் வருது. சாரோன் ரோஸுக்கு அவர் ஏற்கனவே ஒரு சிறிய பணத்தை வந்து பேங்க்ல முதலீடு பண்ணிடுறேன். இப்ப நான் உங்களை என்ன போல சில நேரத்தில் பிள்ளைகளுக்கு நாங்கள் முதல் பிள்ளைகளுக்கு செஞ்ச இப்ப செய்யறே இல்லை. ஆனா ஸ்கூலால விட மாட்டான். ஏன்னா ஒன்று ஓப்பன் பண்ணிட்டு ஃப்ரீயா ஓப்பன் பண்ணிட்டு வருவாங்க, ஏதாவது ஒரு 1000 போடுங்க. ஆனா முதல் பிள்ளைகளுக்கு எல்லாம் நாங்க அதை போட்டோம். பிறகு பார்த்தோம் நம்ம போறோம், ஏன்னா இந்த ராஜ்யத்தை விட்டு போகிறோம், இந்த பணம் வந்து அணியாம கூடாண்டபடியா நாங்க எதையுமே செய்யல. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா சிஸ்டம் வந்து சேஞ்ச் ஆகி எங்களுக்கு விருப்பம் இல்லாட்டி ஒரு 5-6 பேங்கோட புத்தகத்தை நாங்க வச்சிருப்போம், அதுலேயும் அமௌண்ட் இருக்கு. அப்ப அவருக்கு அப்படி ஒரு பேங்க்ல இருந்து வரக்குள்ள எப்படி இருக்கும், 80 சென்ட் வந்து வருது. அவர் சிறிய போட்டு அந்த பிள்ளை மறிச்சிட்டேன்னு அவங்க என்ன செய்வாங்க, க்ளோஸ் பண்ணி அனுப்புவாங்க அந்த நாட்டுல. அப்ப அதனால இவருக்கு வந்து பயங்கர துக்கம். ராத்திரியில போய் அவர் என்ன செய்யற, அழுது ஜெபிக்கிறேன், நித்திர வரல. அதுக்கு பிற்பாடு அவர் பார்க்கிற, இனியும் வாழக்கூடாண்டு பக்கத்துல துப்பாக்கி இருக்குது, அதை எடுத்து போட்டு என்ன செய்யறேன், நெஞ்சிலேயே வச்சுட்டு அமர்த்துறேன் பார்த்தீங்கன்னா அது வெடிக்கு. ஏன்னா ஒரு நல்லா அவருக்கு அதுக்கு முதல் தான் நல்லா போலீஸ் பண்ணி இப்படி சும்மா வச்சாலே வெடிக்குது. அப்படி ஒயிலெல்லாம் போட்டு வச்சிருக்கிறேன். ஆனா வைக்கிற வெடிக்கையில கோவத்துல தூக்கி எறிக்கிறேன். என்ன செய்யறதுண்டா வெடிக்கு. பாருங்க, அங்க நண்பன் கூப்பிட்டு நீ இப்படியான ஊழியத்துக்கு செய்யறான்னு சொன்னவர் என்ன செய்யற, அந்த தற்கொலை செய்து
ஏன்னா அப்படியாக வர்ற வேளையில திரும்ப வந்து சொல்ற வேளையில அவர் என்ன செய்யறா, அந்த காரிய துப்பாக்கியை வைக்கிறேன், ஆனா அதுவும் வந்து வெடிக்கல, தூர தூக்கி போடுறேன், அது என்ன செய்யற வெடிக்கிறது. திரும்ப சொல்ற, ஆண்டவர் என்ன எனக்கு வாழவே இல்லாம இருக்கு, எனக்கு வாழ பிடிக்கல, ஏன்னா எனக்கு இந்த துக்கத்தை அவ்வளவு நேசிச்சேன், அந்த மனைவி நேசி. அதான் அன்பு, அதான் அப்படியான குடும்பங்களை தான் உண்மையாவே நீங்க தேவனுக்குள்ள இருந்தா நீங்களும் பெறுவீங்க, நானும் பெறுவோம். ஆமே, அதுதான் அன்பு. அதான் நான் போன கடந்த காரியத்துல போன அந்த செத்த விட்ட குறிச்சு சொன்னேன், அது எங்களுக்கு பெரிய அப்செட்டா இருந்துச்சு. நாங்களே அந்த சூழலை எப்படி சந்திக்க போறோம், எங்களுக்கு அழுக வரும் இருக்கக்குள்ள, அவங்க ஒரு விரும்மாண்டியா இருக்கக்குள்ள எங்களுக்கு வந்த அழுகையெல்லாம் ஏன்னா வேறு விதமாக அங்கே போயிட்டு, அப்ப அவர் என்ன செய்யறார், அதுவும் வெடிக்கல, அதுவும் சரி வரல. அதுக்கு பிற்பாடு அவர் என்ன செய்யறார், படுக்கைக்கு போய் படுக்கிற வேளையில அவருக்கு ஒரு சொப்பனம் வரும். ஆமே, அந்த சொப்பனம் வர்ற வேளையில அவர் என்ன செய்யறார், ஒரு வாகனம் பழுதாகி, ஏன்னா கவனமா பாருங்க, வாகனம் வந்து பழுதாகி ஒரு உடைந்து சில்லு மட்டும், அதாவது என்ன சொல்ற டயர் மட்டும் கலண்டு ஒரு பழுதாயின் ஒரு இடத்தை அவர் அங்க சொப்பனத்துல பாக்குறேன். அங்க அதுக்கு பக்கத்துல வாகனம் பழுதடைந்த வாகனத்துக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு 20 வயது மதிக்கத்தக்க, ஏறக்குறைய மதிக்கத்தக்க ஒரு பெண்ணு, ஒரு அழகான பெண் அங்க பாக்குறேன். அந்த பெண்ணுக்கு நீல நிற கண்கள் இருக்கிறது, நீளமான முடி, வெண்வஸ்திரம் தரிச்சு வந்து அழகா ஒரு அழகு சொல்ல முடியாத ஒரு அழகுள்ள ஒரு பெண்ணை பார்க்கிறேன். அவர் கிட்ட போயிட்டு அவர் என்ன செய்யறேன்டா, அவரை பார்த்து, ஹலோ மேடம் என்ன நீங்க எப்படி இருக்கிறீங்க, நீங்க அவர் என்ன செய்யறேன், அங்கே குட் மார்னிங் என்று சொல்லி அவர் என்ன செய்யறேன், அவளை விசாரிச்சு எப்படி மேடம் இருக்கிறீங்கன்னு அவர் விசாரிக்கக்குள்ள அந்த பிள்ளை என்ன செய்யறது, அந்த பெண் அவரை பார்த்து சிரிச்சு குட் மார்னிங் டேடி என்று சொல்லி அவளை என்ன செய்யறாங்கண்டா, அதை அவருக்கு திரும்ப சொல்லக்குள்ள இவருக்கு அப்செட் ஆயிடும். அப்ப இவர் எங்க போயிட்டு, இப்ப சொப்பனத்துல பரலோகம் போய், அப்ப இவ வந்து மேடம்னு சொல்லி குட் மார்னிங் சொல்லி அவர் என்ன செய்யற, அவரோட பேசுறது, அது டேடி என்று சொல்லி அது என்ன செய்யறது மாறி சொல்லக்குள்ள இவருக்கு சொல்ல, அவர் சொல்ற, என்ன நீ என்னுடைய வயதாக இருக்க, அங்க போனோன்னா இவரும் எப்படி மாறிடும், என்னுடைய வயதான நிலையில நீ இருக்கக்குள்ள நீ எப்படி என்ன டேடி என்று சொல்ல. அவர் சொல்ற, நான் தான் உங்களுடைய சாரோன் ரோஸ், நான் நீங்க எங்க வந்திருக்கிறோம்னு நீங்க காணையில நாங்க பரலோகத்துக்கு வந்திருக்கிறோம், அதனால நீங்க தானே பிரசங்கிச்சீங்க, அந்த பரலோகத்துல வந்து சிறு பிள்ளைகள் வந்து வரையலாது, அங்க சிறு பிள்ளைகளே இல்லை, அங்க எல்லாமே ஒரே வயதுல தான் இருப்பாங்கன்னு நீங்க தானே பிரசங்கிச்சீங்க, அந்த நிலையில தான் நான் இருக்கிறேன்னு சொல்லி அந்த பிள்ளை இதனுக்குள்ள இவருக்கு பயங்கர சந்தோஷம், கட்டி அணைச்சி முத்தம் கொடுக்க பிற்பாடு அவர் சொல்லுது, நீங்க அப்படியே அங்க போற வேளையில பாத்தீங்கன்னா எங்களோட மம்மி வந்து என்ன செய்யறா, எங்களோட அம்மா வந்து உங்களோட மனைவி அங்க எங்களுடைய அம்மா அந்த இடத்துல மலையின் மேல ஒரு வீடு இருக்கிறது, அங்க உங்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறா என்று அங்க சொல்லுகிற வேளையில இவர் என்ன செய்யறா, அந்த மலையின் மேல் அவர் என்ன செய்யற, அந்த வீட்டுக்கு அங்க போற வேளையில 3 ஸ்டெப் இருக்கிறது, 3 ஸ்டெப்பை தாண்டி போகல அவர் விழுந்துரு, விழக்குள்ள அவர் என்ன செய்யற, ஹோப் வந்து அவரை தூக்கி, வெள்ளி நீங்க எப்படி இருக்கிறீங்கன்னு பார்க்கல, அவள் அழகாக காரியமாக இருக்கிற இவருக்கு வந்து என்ன பயங்கர சந்தோஷம் வேற, காரியம் வேற. அப்ப என்ன செய்யற, அவர் சொல்றேன், சாரோன் ரோசனை வழியில பார்த்தனா அவள் எவ்வளவு அழகாக வளர்ந்து போயிருக்கிறான். அவர் சொல்ற, உண்மைதான், நாங்க தேவண்ட சமூகத்துல வந்துட்டோம், அவள் அழகாக காரியமாக தான் அவள் இருக்கிறான்னு பேசின பிற்பாடு அவர் சொல்றா, நீங்க ஊழியங்களை செய்து களைத்து போயிருப்பீங்க, அதனால அந்த சேர்ல போய் இருங்கன்னு சொல்றேன். சேர்ல போய் இருக்கக்குள்ள இவர் பார்க்கிற வேலையில அவர் சொல்றான், பயப்படாம வந்து சேர்ல இருங்க, ஏன்னு கேட்கல சொல்றா, நீங்க அங்க ஒரு சேரை வாங்கினீங்க, அதுக்கு ஒத்த சேர் என்ன செய்யறது அங்க இருக்கு, ஆனா அந்த சேரை வந்து என்ன இவர் வாடகை கட்டாதபடினால தூக்கி போயிட்டு, ஆனா இங்க எல்லாமே செட்டில் ஆயிட்டு. ஆமே, இதை வந்து யாருமே தூக்கிடலாம், நீங்க பயப்படாம அமருங்கன்ற குல அவர் அந்த இடத்துல. அப்பதான் நான் யோசிச்சேன், பாருங்க எவ்வளவு தேவன் நேசிக்கிறவங்களை வந்து எப்படி அவர் எது விரும்புகிறோம் எல்லாமே அவர் அதை செய்கிறேன். ஆமேன், அதான் ஏதேலே செய்த பாருங்க, மனிதன் உண்டாக்குறது முன்பா 6000 வருஷம் தேவன் எடுத்து கொண்டாருன்னு தீக்க சொல்ல. ஏனண்டா
பார்த்து பார்த்து உண்டாக்கினார். ஆமே. அதே போலதான் நாங்க எங்களோட பிள்ளைகளுக்கு ஒரு வீட்டை கட்டக்குள்ள பார்த்து பார்த்து செய்வோம். ஆமே. அதுதான் உண்மையான தகப்பனுடைய குணம். அதே போலதான் தேவன் தண்ட பிள்ளைகளுக்காக பாருங்க எப்படியாக பார்த்து பார்த்து ஒரு காரியத்தை செய்து இருக்கிறார். பரலோகத்தில் அவர் என்ன செய்யறார், அதை பார்க்கிற வேளையில இவர் காரியங்களை அவர் அமர்ந்திருக்கிற வேளையில அவர் சொல்றார், நான் மறுபடியும் நான் ஒன்று சொல்லுவாங்க சொல்லுங்க, நீங்க எங்களை இனி நினைக்க கூட, ஏன்னா உங்களுக்கு தெரியும் நினைச்சுதான் இவர் தற்கொலை பண்றாரு. அப்ப சொல்ல இனி எங்களை நீங்க நினைக்க வேணாம், தேவன் அதனாலதான் பாருங்க அந்த இடத்தை காட்டியிருப்பார். ஏன்னா பாருங்க இப்படியான ஒரு காரியத்துல நாங்க சந்தோஷமா வந்திருக்கிறோம். அதனால நீங்க என்ன செய்யக்கூடாது, எங்களை நினைக்க கூடாது, நீங்க இந்த பிள்ளைக்காக கூட பிள்ளைக்காக நீங்க என்ன செய்யணும், திருமணம் பண்ணணும் என்று சொல்லி நீங்க இனிமேல் என்ன சிந்திக்க மாட்டீங்கன்னு சொல்லுங்கன்னு சொல்லி அவர் சத்தியம் பண்ற. திடீரென்று பாத்தீங்கன்னா அந்த சொப்பனம் மறைந்து போறது. ஒரு வீட்டுக்கு வார கிச்சனுக்கு போனா அவள் இருக்கிற மாதிரி தான் இருக்கிறது. அப்ப ஏனென்றா அவள் அதுல வாழ்ந்தவள். என உங்களுக்கும் பாருங்க அன்பார்ந்தவள் அப்படி இருந்தா அப்படியான காரியம் அப்படி பார்க்கிற வேளையில இவர் அதால ஒரு ஆள் போற மாதிரி பார்க்கிறது, அவளை பார்க்கிற மாதிரி இருக்கிறது. அந்த சத்தம் சொல்லுது, நீங்க எங்களை மறந்துட்டு நீங்க தேவனுக்குள்ளாக உங்களோட காரியத்துல தொடர்ந்து போங்க, நீங்க எங்களை நினைக்க கூடான்னு சொல்லுது. அப்ப உடனே இவர் சொல்ற ஹோப் நீதானே என்று சொல்லக்குள்ள அவரை என்ன செய்யற, அதுக்கு பிற்பாடு அவள் மறைந்து போறது. அதுக்கு பிற்பாடு அவர் என்ன செய்யற, அப்ப அதுக்கு பிற்பாடு பாத்தீங்கடா அதுக்கு பிற்பாடு பாத்தீங்கன்னா அவளை என்ன செய்யற, அந்த சத்தம் அந்த நினைவுக்கு வருது. அதுக்கு பிற்பாடு மறைந்து போயிட்டு அப்ப அவர் என்ன செய்யற, தன்னை தேற்றி கொண்டுட்டு அவர் என்ன செய்யறேன், அதுக்கு பிற்பாடு அவரை தன்னை சபைக்கு போற வேளையில பாத்தீங்கன்னா ஸ்பிரிங் ஸ்ட்ரீட்ல தான் அவருடைய சபை இருக்கிறது. ஏற்கனவே நான் சொன்ன காரியம் உங்களுக்கு நினைவரும். தேவன் அதை சொல்லியிருந்தார், என்ன 22 அடி உயரத்துல அந்த ஸ்பிரிங் ஸ்ட்ரீட்ல எல்லாமே வெள்ளம் வரமாட்டேன். அந்த டைம்ல தான் என்ன ஹோப் மறிச்சு கொண்டிருந்தா அந்த டைம் எல்லாமே அதே வண்ணமாக எனவே சொப்பனத்தில் அவர் பார்க்குற 22 அடியில அந்த தூதன் என்ன செய்யற, அளந்து காட்டுறான். இந்த அளவுக்கு அது வருமண்டக்குள்ளதான் இவர் உரைக்கிறார். ஆனா யாரும் நம்பல, ஏன்னா அது நிகழாது என்று நினைச்சு. ஆனா துல்லியமா அவங்க அளந்துற வேலையில எப்படி இருந்துச்சோ அதே அளவுல இருக்கு. இவர் சபைக்கு போய் பார்க்கிறேன், இவருடைய செட்டாக அவங்களுக்கு சொன்னேன் அவர் அதனாலதான் அவங்க சொன்னாங்க, இந்த செட் காலப்போக்கில் வாகன செட் ஆயிரும், என இல்லாட்டி ஒரு மாட்டு தொழுவங்களை ஆடு தொழுவங்களை வளர்க்கிறதா மாறிடும்னு சொன்னாங்க. ஆனா அது அப்படியே என்ன செய்யறது, அது இருக்கிறது. இவர் எங்களை போல ஒரு பிரசங்க பீடம் இருக்கிறது. அதுல பாத்தீங்கன்னா அவருடைய பைபிள் எதை கடைசியாக பிரசங்கிக்கும் போது அவர் திறந்து வச்சாரோ அது அப்படி இருக்கிறது, தண்ணி போகல. ஏனென்றா வெள்ளம் வர்றக்குள்ள இந்த பலிபீடம் என்ன செஞ்சுட்டு உயர்ந்துச்சு. ஆனா அது வெள்ளம் பத்தினால் அது நேரா வந்துட்டு, அதனால இது என்ன செய்யல, அந்த வார்த்தையை தேவன் அதை அப்படியே பாதுகாத்தார். ஆமென். அதனாலதான் நாங்க தேவனுடைய காரியத்துல நாங்க எவ்வளவு உன்னிப்பா நேசிக்கிறோமா தேவன் அதை பாதுகாப்பேன், அது அவருடைய வார்த்தை. ஆமென். நாங்க கன பண்ணும் போது அது எப்படியான சூழலிலும் அது எங்களை பாதுகாக்கும். அதனாலதான் நாங்க எப்பயுமே பிரயாணம் போக்குல இதை கொண்டு போறோம். எங்கிட்ட உள்ள இருக்கிறது போறே இல்லை, இதையும் கொண்டு போறோம். ஏனென்றா அது ஒவ்வொருடைய தனிப்பட்ட விசுவாசம். ஆமே. ஆனா நான் கொண்டு போவேன். ஆமே. ஏனென்றா அதை நாங்க கொண்டு போறோம் என்றா இதை அவர் பாதுகாக்கக்குள்ள எங்களையும் அவர் பாதுகாக்கிறார். ஆமே. ஏனென்றா அது தேவனுடைய வார்த்தை. அதுக்காக சில பேர் மூடதா வைப்பாங்க, நான் அதை பேசுறேன். ஆமே. சில பேர் இதை கொண்டு போனா பேய் ஓடும், இதை கொண்டு, அது உண்மை. ஆனா நீ நினைக்கிற மாதிரி போவாது. ஆமே. நீ உத்தமமா நடந்து உத்தமமா விசுவாசிச்சா இதை நீ கொண்டு போகல அவன் பயப்படுவான். ஆனா இது ஒரு மாய வித்த மாதிரி கொண்டு போனா அது சரி வர. அதே போல படுக்கையில வைக்கக்குள்ளேயும் ஒரு மாய வித்தைய நாங்க தவறா இருந்து கொண்டு இதை வச்சிட்டும் தேவனங்களை இதை தாண்டி அடிப்பேர். ஆமே. ஏன்னா தேவன் அதை செய்ய வல்லவர். ஆனா நாங்க சரியா நடந்த இதை தாண்டேலாம். ஆமே. அரை அப்ப பாருங்க அதை அவர் பாக்குறேன். அதுக்கு பிற்பாடு என்ன நடக்குற அந்த டைம்ல தான் பாருங்க அந்த வேர்ல்ட் வார் நடக்கிற, ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் வார் நடக்கிறது. அந்த டைம்ல அவர் 1933ஆம் ஆண்டு என்ன அந்த 7 விஷன் காண்ற, ஏன்னா 7 தரிசனத்துல அது நிறைவேற ஒன்றுதான் அடல் ஹிட்லர். ஏன்னா அவன் என்ன செய்யறான், அவன் எத்தியோப்பியா மீதுல படையெடுப்பான். ஏன்னா முதலாம் உலக போர்ல
அவன் மர்மமான முடிவை அடைவான் என்றது அந்த டைம்ல நிறைவேறும். ஆமேன். இவருடைய டைம்ல இது அதை அவர் பார்க்கிறேன். சிலவற்றை அவர் பார்க்காமலே போயிட்டு, ஆனா அது எங்களோட காலத்துல நிறைவேறத நாங்க பார்த்து வர்றோம். ரைட். அப்ப அந்த டைமும் என்ன செஞ்சுட்டு முடிஞ்சிட்டு, அதுக்கு பிற்பாடு என்ன செய்யறா, இவர் சர்ச் எல்லாம் போயிட்டு வந்த பிறகு எதுல தவறு விட்டேறோம். ஏன்னா இவர் எதனால இவருடைய வாழ்க்கையில இந்த காரிருள் வந்தது, பெந்தகோஸ்தே ஜனங்களை இவர் வெறுத்ததினால். அதனால அவர் என்ன செய்யற, இனி நாங்க அதை வெறுக்காம பெந்தகோஸ்தே சபைக்கு போய் பிரசங்கிக்கணும் என்ற ஒரு முடிவு எடுக்கிறேன். அதுக்கு பிற்பாடு அழைப்புகள் வருது. இவர் பெந்தகோஸ்தே ஜனங்கள்ல போய் சபையில போய் அவர் என்ன செய்யறார், பிரசங்கிக்கிறேன், அற்புத அடையாளங்களை செய்கிறேன், எல்லாமே செய்ததான் நம்முடைய தீர்க்கதரிசி. இப்ப பெந்தகோஸ்தேக்கு யாரென்றே அவரை தெரியாது. ஆனா அவர காலத்துல பெந்தகோஸ்தே சபைக்கு போய் அவர் பிரசங்கிச்சவர். பார்லிமெண்ட்ல, ரஷ்யா பார்லிமெண்ட்லயும் அவருடைய படம் இருக்கு. ஆமே. அமெரிக்கா பார்லிமெண்ட்லயும் அது இருக்கிறது. ஆமே. அந்த காலத்துல அவர் உலகத்தையே அசைத்தவர். அது எல்லாமே ரஷ்யாவும் ஒரு காலத்துல கொமனா இருந்து இப்பதான் அது கம்யூனிசமா மாறின. ஆனா இப்பயும் பாத்தீங்கன்னா ரஷ்யா கம்யூனிச கொள்கை இருந்தாலும் எல்லா மத சுதந்திரம் இருக்கு. நீங்க எந்த மதத்தையும் நீங்க என்ன செய்யலாங்க, ஆராதிக்கலாம். தேவன் இந்த நம்முடைய இந்த வார்த்தைக்கு புறம்பாக நடந்த இந்த வத்திக்கான அழிக்கவும் அமெரிக்காவை அழிக்கவுமே தேவன் என்ன செய்ய அந்த ரஷ்யாவை அந்த நிலையில அவர் வச்சிருக்கிறார். அப்படியான காரியம். ஏன்னா ரஷ்யாவில் ஒரு பிரதமர் அவர் என்ன செய்யறேன், சுகப்படுத்துறேன்னு காலில் போலியோவா இருந்து வீழ்ச்சியாளர் நடந்தவர் நடக்கிறேன். அதனால அங்கே வேலை செஞ்ச அந்த மந்திரி அந்த மினிஸ்டர் அந்த காரியத்தை செய்யறத நாங்க பாக்குறோம். ரைட். இப்ப என்ன செய்யறதுண்டா, அந்த தரிசனம் நிறைவேறது. இவர் பெந்தகோஸ்தே ஜனங்களோட அவர் என்ன செய்யற, ஆராதிக்கிற அற்புதம். ஆனாலும் அவங்களோட கொள்கை பிடிக்கு இவருக்கு. அப்ப தேவன் முழுமையா இடைப்படையில. ஆனாலும் இவர் வார்த்தையை வச்சு இவர் தேவன் அவரோடு பேசினவர். ஆமே. அதனால அவர் என்னன்னா, அந்த அந்நிய பாஸ் அவங்க அந்த அந்நிய பாச பேசி அதுதான் பரிசுத்தாவி என்று சொல்றது இவருக்கு பிடிக்காது. இவருக்கு அந்நிய பாச பேசுறது இவருக்கு பிடிக்காது. ஏனென்றா அது தேவனோடு பேசுறது. ஆனா சபையில அதை பேசுறது இவர் அதை விரும்பல. ஆனாலும் தேவன் அந்த நாள்ல ஜனங்களோடு இடைப்படுறதுக்காக இவன் என்ன செய்யறேன், அந்த சபைக்கு போறேன். அதனால நான் முன்னமே சொன்ன மாதிரி அந்த 2 பேர் அவர் காண்றேன். 2 பேரும் பரிசுத்தாவி பேசுற. ஆனாலும் தவறா இருக்கிறத அவர் கையை பிடிக்கும் போது பேசும் பிடிக்கல கண்டுகொள்ற. ஆனா இவர் என்ன செய்யற, அதுக்கு பிற்பாடு ஜெபிக்கும் போது என்னது, அவரை மில் டவுன்ல அவர குகை இருக்கு மலையில் மேல. அந்த குகைக்குள்ள போய் அவர் ஜெபிக்கக்குள்ள தேவன் என்ன செய்யறா, எபிரேயர் காட்சியில என்ன செய்யறது, எபிரேயர் 6ஆம் அதிகாரத்தை அது திருப்புது. அதை எடுத்து வாசிங்க. எபிரேயர் 6ல நான் அதை வாசிக்கிறேன் பாருங்க. 6ல் 6, 7 நாங்க வாசிப்போம் பாருங்க. 1ல இருந்து அது சொல்லப்படுது பாருங்க. இல்ல 7, 8 வாசிக்கிறேன் பாருங்க. எப்படியெனில் தன்மேல் அடிக்கடி பெய்கிற மழையை குடித்து தன்னிடத்தில் பயிரிடவர்களுக்கு பயிரை முளைப்பிக்கும் நிலமானது தேவனால் ஆசீர்வாதம் பெறும். முள்ளையும் முள்பூண்டுகளையும் முளைப்பிக்கிற நிலமோ தகாததாயும் சபிக்கப்படுகிறதுக்கு ஏற்றதுமா இருக்கிறது. சுட்டரிக்கப்படுவதே அது முடிவு. அதாவது புதுப்பிப்பது கூடாத காரியம் என்று என்ன செய்யறது, வெளிப்படுத்தல் என்ன செய்யறது, அதை எபிரேயர் அது சொல்லப்படுகிறத நாங்க பாக்குறோம். அப்ப அவர் என்ன செய்யறாருன்னா, அப்ப அப்படியாக வேதம் திறந்து ஒருக்கா பாக்குற, அது திரும்பவும் அவர் திரும்பவும் பாத்தீங்கன்னா அதே அதிகாரத்துல வரக்குள்ள இவர் வாசிச்சு பார்க்கக்குள்ள இவருக்கு என்ன செய்யறதுன்ற ஒரு தரிசனம் உண்டார். ஆமே. அந்த தரிசனத்தை பார்க்கிற வேளையில என்ன நடக்கிறது, இவர் பார்க்கிற அங்க ஒரு விளைச்சலான நிலங்கள் இருக்கிறது. உலகத்துல பாத்தீங்கன்னா ஒரு விதைய என்ன செய்யற, ஒரு வெண்ரத்திரம் தரித்த ஒருவரும் என்ன செய்யற, நல்ல விதைகளை வைக்கிறேன், அவரும் விதைக்கிறேன். இந்தியால பாத்தீங்கன்னா ஒருவன் கருப்பு உடுத்து அவன் என்ன செய்யறான், ஒரு சத்ருவாக தென்பட அவன் முள்பூண்டுகளை வைக்கிற விதையும் அவர் பார்க்கிறேன். இவர் இந்த வெண்வஸ்திரம் தரிச்சவர் என்ன செய்யற, விதைச்சிட்டு போனோன இந்த கருப்பு முகமூடி போட்டோம் என்ன செய்யறான், அதையும் விதைக்கிறான். அதுக்கு பிற்பாடு இவர் என்ன செய்யற, அதை பார்க்கிற வேளையில தரிசனம் அங்க கலைந்து போகிறது. அப்ப இவருக்கு இந்த வார்த்தையோட அவருக்கு புரிகிறது. அப்படியே சிந்திச்சு கொண்டு போல டக்குன்னு மத்தேயு 5:45 இவருக்கு ஞாபகம் வருது.
எடுங்க. மத்தேயு 5:45. ரைட், நான் வாசிக்கிறேன். இப்படி செய்வதனால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராய் இருப்பீர்கள். அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதியுள்ளவர்கள் மேலும் அநீதியுள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார். பாருங்க, அங்க தேவன் ஒரு வசனத்தை காட்டு, இங்க இவருக்கு படிச்சது ஞாபகம். அதே போலதான் நீங்க ஒன்றை நான் பேசக்குள்ள உங்களுக்கு கொண்டு வரும், உங்களுக்குள்ள ஒரு அழகான ஒரு சீன் கொண்டு வரும். ஏனென்றா பைபிள் படிச்சு. ஆமே. அதனாலதான் உங்களுக்கு வேதமும் செய்தியும் தெரிஞ்சா உங்களுக்கு நான் பொறுத்துற உதாரணத்தை விட இன்னும் மேலதிகமா தேவன் அதை காண்பி. அப்ப பாக்குறவளுக்கு கன்ஃபார்ம் ஆயிட்டு, ஆனாலும் இவர் என்ன செய்யறார், அந்த ஊழியங்களை அந்த டைம்ல அவர் என்ன செய்யறார், செய்து கொண்டிருக்கிறார். அப்ப பாக்குற வேளையில அந்த ஊழியங்களை அவங்களோடு செய்யற. ஏனென்றா அதனாலதான் தேவன் அவரை தண்டிச்சு. அப்ப அதான் நீங்க இதுல நான் கண்ட அனுபவத்தை சொல்றேன். என்னண்டா நான் விளங்கி கொண்ட இது அவர் தீக்கர் சொல்லல, ஆனா நான் கண்டதை நான் சொல்றேன். என்னண்டா எப்பயுமே நாங்க எதற்காக ஒன்றை நிப்பாட்டுறோமோ தேவண்ட காரியத்தை, அல்லது யாருக்காக நிப்பாட்டுறோமோ அவங்க விக்கிரமா மாறுவாங்க. ஆமே, புரியுதாங்க? அப்ப அதனால என்ன நடைபெறன்னா தேவன் அவங்களதான் தண்டிப்பு. ஆமே. அப்ப விளங்குதா உங்களுக்கு? அப்ப அதாவது இவர் மாமியார சொல்ல கேட்டு தானே அந்த பெந்தெகோஸ்து ஜனங்களுக்கு போகாம இருந்தது. அப்ப தேவனை நாம ஒரு சமூகத்துக்கோ ஒரு காரியத்தை செய்யாம யாரு இருப்பாங்கண்டா, யாரு இருப்பாங்க? ஒரு ஆள் இருப்பாங்க. என்ன நாங்க போய் ஒன்று கொடுக்கறதுக்கு விருப்பம் பண்ணு வைங்களே, அதை ஒருவர் தடுத்தா அவர் தேவனுக்கு செய்யறதுக்கு யார் அது தடையா இருக்கிறது? அந்த நபர். அப்ப அவர் எங்களுக்கு யாரா இருக்கு? அவரை நாங்க நேசிப்பதுனாலதான் இது. அதால்தான் வேதம் சொல்லுது, அன்னைக்கு விக்கிரத்தை ஆராதிச்சாங்க. ஆனா இன்றைக்கு நாங்க எதெல்லாம் தேவனை விட நேசிக்கிறோமோ அதெல்லாம் விக்கிரம். அதாவது நேசம் என்பது என்ன? இப்ப நாம ஏன் அவங்களுக்குள்ள பகை வரக்கூடாது, நாங்க நேசிப்பதுனால மெதுவா சொல்லுவோம் என்றதாலதான். அப்ப அதனாலதான் இவர் செய்த பிள்ளைக்கு யார் தண்டிக்கப்பட்டு அவங்க. அதனாலதான் நாங்க கவனமா இருக்கோம். அவங்களையும் நாங்க மறிக்க வைக்க கூடாது. நாங்க அவங்கள பகைச்சாவது தேவன். அப்ப அவங்களும் பாதுகாப்பு அடைப்பாங்க. ஒருவேளை அவங்களும் உணர்வாங்க. இது எந்த அனுபவத்தை உங்களுக்கு சொல்லிட்டு போறோம், சரிதான் அவங்களுக்கு. அப்ப அதனாலதான் நீங்க பாருங்க. அப்ப அதே போல அவர் அந்த பெந்தெகோஸ்து ஜனங்கள்ட்ட அவர் என்ன செய்யற ஊழியத்தை செய்யற. ரைட். அதுக்கு பிற்பாடு பாருங்க 1940, இப்ப 37 இருந்து தான் நான் பிரசங்கி வச்சேன். 1940 பில்லுக்கு எத்தனை வயசு? 4 வயசு ஆயிட்டது. அப்ப அவர் இன்னுமே யாரோட இருக்க? மேடாவோட தான் இருக்கிறேன். இப்ப இவர் என்ன செய்யறேன்டா, தாயார வீட்டுக்கு போறேன். தாயார வீட்டுக்கு போற வேலையில அவங்க அதிக வருமானம் குறைவாண்டபடியா அவங்களோட வீட்டை போடி கொடுத்துட்டாங்க. அதாவது ஹாஸ்டல் மாதிரி பிள்ளைகளை என்ன செய்யறாங்க, எடுத்து வளர்த்து அந்த பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுத்து அதன் மூலம் வர்ற வருமானத்தை கொண்டுதான் அவங்க குடும்பத்தை நடத்திட்டு இருக்கிறாங்க. அப்ப அதனால எப்பயும் இவர் அம்மாட வீட்டுக்கு போய் தான் சாப்பிடுவேன். நாங்க சமையல் நடக்கிறபடினால அவ சாப்பிட்டு போ பில்ன்னு சொல்லுவா. இப்ப நைட்டுக்கு தண்டை வீட்டுக்கு வந்துடு. இப்ப ஒரு நாள் என்ன செய்யற, 1940 அவர் அங்க போரு. அப்ப அந்த டைம்ல அவங்க ஹாஸ்டல் நடத்தி சாப்பிட. அப்ப அம்மா சொல்றா, நீ சாப்பிடு. நீ சாப்பிடக்குள்ள இவர் என்ன செய்யறாரு, சாப்பிட்டுட்டு இவர் என்ன செய்யறாருண்டா தாயார் வீட்டுல என்ன செய்கிறேன், அங்க போய் அவர் என்ன செய்யறாருண்டா ஜெபிக்கிறேன். ஜெபிச்சுட்டு ஜெபிக்க போகிறேன். ஜெபிக்க போக்குள்ள வேலையில பார்த்தீங்கன்னா தரிசனம் வருது. அவருக்கு ஒரு தரிசனம் வருது. அவர் பார்த்தோன்றுக்குள்ள ஜெபிச்சோன்றுக்குள்ள பார்த்தீங்கன்னா இது அந்த தரிசனம் இல்லை, இது நிஜமாவே காண்ற செகினாமாயுமே என்ன செய்யறது, அப்படி இறங்கி வருது. இறங்கி வர்ற வேலையில அப்படி அவருக்குள்ள என்ன செய்யறதுண்டா தரிசனம் வருது. இது ரிஸ்கான தரிசனம் தான், நான் அதை சொல்றேன் பாருங்க. அந்த தரிசனம் வருகிறது. அந்த தரிசனத்தில் அவர் என்ன செய்யறே, அவர் பார்க்குற வேலையில அவர் மனிதன் அங்க பார்க்குறேன். அதுல ஒரு வீட்டை பார்க்குறேன். அது ஒயிட் பெயிண்ட் அடிச்ச ஒரு வீடு. அந்த ஒயிட் பெயிண்ட் அடிச்ச வீட்டுல பார்க்குற வேலையில 2 ரூம், ஒரு கிச்சன் இருக்கிறது, ஒரு அளவான ஒரு வீடு. அப்படியே அவர் பார்க்குற வேலையில அங்க ஒரு பெண்ணை பார்க்குற. அந்த பெண் கருமையான முடியும் நீல, அவ என்ன செய்யறா, கருமையான முடி உள்ள ஒரு பெண், அழகான பெண். அவ 20 வயசு மதிக்கத்தக்க ஒரு பெண்ணா இருக்கிறா. அதுக்கு பிற்பாடு பாத்தீங்கன்னா அவ கதவு நிலையில, அதாவது குசினி கதவு நிலையில சாய்ந்து கொண்டிருக்க. இது தரிசனமா? கதவு நிலையில அவர் சாய்ந்து அழுது கொண்டிருக்கிறத அவர் பார்க்கிறார். அதுக்கு பிற்பாடு பாத்தீங்கன்னா இடது பக்கத்துல ஒரு ஓல்டு, அதாவது வயதான ஒரு பெண்ணை அங்க பார்க்கிறேன்.
அவ என்ன செய்யறான்டா குஷன்ல, ஒரு சிவப்பு குஷன்ல வந்து அவ உட்கார்ந்து இருக்கிறா. அவ அது ரெட் கலர் குஷனா இருந்தது. அதில் ஒரு வயதான ஒரு பெண் உட்கார்ந்து இருக்கிறா. அவ அழுது கொண்டு தண்ட மூக்கு கண்ணாடியை கலட்டி தண்ட துணியால வந்து துடைக்கிறத இடது பக்கத்துல இருக்க பெண்ணை பார்க்கிறேன். அதுக்கு பிற்பாடு பாத்தீங்கன்னா வலது பக்கத்துல ஒரு இளமையான ஒரு மனிதனை காண்றேன். அவன் என்ன செய்யறான், ஒரு கதிரையில சிவப்பு நிறம் துணி, அது விரித்த, இது சிவப்பு கதிரை, இது வந்து பாத்தீங்கன்னா சிவப்பு நிற கம்பளம் விரிச்ச ஒரு குஷன்ல வந்து அவன் என்ன செய்யறா, உட்கார்ந்து இருக்கிறத இவர் தரிசனத்துல பாக்குறேன். அவன் என்ன செய்யறான்டா, ஜன்னல் ஓரத்துல அவ இடது பக்கம், இவன் வலது பக்கத்துல. இதை பார்த்தாதான் அங்க விட வருமா. அப்ப அதுக்கு பிற்பாடு இவன் வலது பக்கத்துல என்ன செய்யறான், நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறான். அதுக்கு பிற்பாடு பார்த்தீங்கன்னா ஒரு ரூம் அவர் பார்க்குற கட்டில பார்க்கக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு ஏறக்குறைய 2ல இருந்து ஒரு 4 மதிக்கத்தக்க ஒரு ஒரு வந்து ஒரு ஒரு சிறுப்புள்ள வந்து கை கால் பிணைஞ்சி, அதாவது என்ன சொல்ற, அதாவது கை கால் எல்லாம் வந்து எப்படி சொல்ற, அந்த பாரசவாதத்துக்கும் அப்படி வரும் என்ன குரண்டி போய் என்ன செய்யறதுண்டா, கை கால் எல்லாம் குரண்டி அந்த ஒரு புள்ள வந்து படுத்திருக்கிறத பார்க்கிறான். அப்ப பார்த்திருக்கிற வேளையில அந்த செகினா மைமையில இருந்து ஒரு சத்தம் வருது, இந்த குழந்தை வந்து உயிரடையுமா என்று சத்தம் வர்றக்குள்ள இவர் சொல்றேன், ஆண்டவரே அது உமக்கு தான் தெரியும். அப்ப அது உங்களுக்கு எங்கேயாவது வசனம் தெரியும் ஏன்னா, எசேக்கியேல் ஒரு விழுந்த ஏன்னா ஒன்றுமே உயிரற்ற எலும்ப காணக்குள்ள ஏன்னா அவன் கேட்கிற, ஆண்டவரே இந்த எலும்புகள் எல்லாம் ஏன்னா உயிரடையுமா என்றக்குள்ள அவர் பார்க்கிறான் தானே. அதே மாதிரி ஒவ்வொரு வேதத்துல பாத்தீங்கன்னா ஆண்டவரே அது உமக்கு தான் தெரியும். அப்ப இவர் சொல்ற, ஆண்டவரே அது உமக்கு தான் என்ன செய்யும் தெரியும் என்று அங்க வர்ற. அப்ப அதுக்கு பிற்பாடு அவர் என்ன செய்யறார், 2வது தரிசனத்தை காண்ற. இப்ப தரிசனத்துலதான் இது நடக்குதான், ஏன்னா இது உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு உற்சாகத்தை கொண்டு. அதுக்கு பிற்பாடு பாத்தீங்கன்னா 2வது தரிசனத்தை காக்குறேன். ஒரு சத்தமானது என்ன செய்யறது அங்க வருகிறது. 2வது தரிசனத்தை பார்க்கிற வேளையில அந்த தூதன் என்ன செய்யறான், இவரை ஒரு வீதியால கொண்டு போறான். வீதியால போக்குற வேலையை பாத்தீங்கன்னா கல்லறை தோட்டத்துக்குள்ளால போக்குள்ள அங்க அவர் சில எழுத்துக்களை ஏன்னா இந்த கல்லறையில எழுதி டேட் எல்லாம் பேரெல்லாம் எழுதி இருக்கிறத இவர் பார்க்கிறேன். அப்ப பார்க்கிற வேளையில அந்த தூதன் சொல்றான், இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோ, எழுதி வச்சுக்கோ, அது என்ன செய்யும், அது நான் அப்பொழுது சொல்லுவேன் என்று அவர் என்ன செய்யறார், போகிற வேளையில அவர் என்ன பேர் இதுல எழுதி இருக்கிறதெல்லாம் என்ன செய்யறார் அங்க அவர் பார்க்கிறேன். அதுக்கு பிற்பாடு பாத்தீங்கன்னா அவர் ஒரு ஜெலோ கலர் ஒரு பெயிண்ட் அடிச்ச ஒரு கடையை பார்க்கிறார். அப்ப அந்த தொடர்ந்து அந்த தரிசனத்துல ஜெலோ கலர் ஒரு மல்லிகை கடையை அவர் பார்க்கிற பெயிண்ட் அடிச்ச, அதுல பக்கத்துல பாத்தீங்கன்னா வயதான ஒரு மனிதனை நீல ஷர்ட் அணிஞ்சி இருக்கிறத அவர் அங்க பார்க்கிறார். அதுக்கு பிற்பாடு அவர் என்ன செய்கிறார், அவர் சொல்றார், அப்ப அந்த சத்தம் என்ன சொல்லுதண்டா, இவர் வந்து உனக்கு வழிய காட்டுவார் என்று அங்க சொல்லப்படுது. அதுக்கு பிற்பாடு அவர் என்ன செய்யறார், வீட்டுல ஒரு கட்டில பார்க்கிறார். அங்க ஒரு போலியோ வியாதியினால அந்த ஒரு ஒரு பிள்ளை வந்து அவர் என்ன செய்யறார், மரித்து அந்த போலியோ வியாதியினால படுத்திருக்கிறத காக்குறேன். இதுல அவைக்கு பார்க்கிறார் ஆனா பெண்ணாண்டு பார்க்க அவருக்கு கஷ்டமா இருக்கு. ஆனாலும் அவர் அந்த தரிசனத்துல உற்று பார்க்கிற வேளையில அது பெண்ணன்றதை கண்டுபிடிக்கிறேன். ஏன்னாண்டா அவள் கட்டில படுத்திருக்கிறா, அவர் இந்த துடையை பார்த்து கண்டுபிடிக்கிறேன். ஏன்னா ஆண்களுக்கு துடைக்கு பெண்களுக்கும் வந்து வித்தியாசம். அப்ப அவர் அந்த கால்ற அந்த சதையை வச்சு அவர் என்ன செய்யற, இவர் பெண்ணாக இருக்கும் என்பதை இவர் அனுமானிக்கிறார். ரைட். அதுக்கு பிற்பாடு ஒரு சத்தம் கேட்கிறது, இவள் வந்து உயிர் அடைவாளா, இவள் சுகம் அடைவாளான்றக்குள்ள. அப்ப இவர் சொல்ற, ஆண்டவரே அது உமக்கு தான் தெரியும் என்றக்குள்ள அந்த தரிசனத்துல பார்க்கிறேன். அந்த பிள்ளைக்கு ஒரு வயிற்றுல வந்து கையை வச்சு என்ன செய்யறேன் ஜெபிக்கக்குள்ள அந்த பிள்ளை சுகமாகிறத அவர் என்ன செய்யறார் காண்றேன். அப்ப வந்து இப்ப என்ன தரிசனம் தானே, தரிசனத்துல இவர் படுத்திருக்கிறேன். அதுக்கு பிற்பாடு பாத்தீங்கன்னா தட தட கதவு சத்தங்க தரிசனம் கலைந்து போறது. கலைந்து போன பிற்பாடு பாத்தீங்கன்னா அம்மா வந்து தட்டுறா,
பில்லி எலும்பு. அப்ப அவர் டைமை பார்க்கிறார், 4 மணி விடியப்புறம் 4 மணி. அந்த 4 மணிக்கு வந்து கதவை தட்டுற. இவர் வெளியே போய் பார்க்கிற வேளையில ஒரு மனிதன் அவர் பார்க்கிறார். அப்ப அவர் தரிசனத்துல கண்ட மனிதன் அவர் காண்றேன். அப்ப அவன் கேட்கிறான், பில்லி, அவர் சொல்றான், என்னண்டா மேய்ப்பரு, எனக்கு வந்து உங்களுக்கு வந்து என்ன ஞாபகம் இருக்கா? அப்ப இவர் பிரணாமுக்கு வந்து அவனை ஞாபகம் இல்லை. அப்ப அவன் சொல்றான், 4 வருஷத்துக்கு முன்னால நீர் எனக்கு ஞானஸ்தானம் கொடுத்தீர். நான் அதுக்கு பிற்பாடு வந்து நான் தேவனை விட்டு கடந்து போயிட்டேன். இந்த வாழ்க்கையில இந்த மூத்த மகனும் இறந்துட்டான், 2வது மகனும் வந்து மரித்த நிலையில வந்து கிடக்கிறான். அவனுக்கு போலியோ வியாதி. அதனால கத்தரை விட்டு நான் பின்வாங்கி போயிட்டேன். நான் அப்ப உம்முடைய ஞாபகம் வந்தது. நான் இந்த தொல்லையில இந்த நிலையில இருக்கக்குள்ள உம்முடைய ஞாபகம் வருதுன்னு அவன் சொல்றான். பாருங்க, அவனோட வாழ்க்கையில அவனை தேவன் திரும்பி கொண்டு வரணும்ன்றபடினால் எப்படியான சூழல் அங்க வர்றன்னு பாருங்க. மூத்த மகன் மரிச்சு போயிட்டான், 2வது மகனும் மரிக்கிற டைம்ல இவருக்கு ஞாபகம் வருது. அதனாலதான் தேவன் தொல்லைகளை கொண்டு சந்தர்ப்பங்களை கொண்டு எங்களை அவர் திருப்புற தேவன் என்பதையும் இதிலே காட்டலாம். அதுக்கு பிற்பாடு அவர் சொல்றார், எனக்கு ஞாபகம் வருது, நீ வந்து 4 வருஷத்துக்கு முன்பால ஒரு கொலை செஞ்சு ஓடின வந்தானே என்று சொல்றேன். அப்ப அவன் சொல்றான், ஓ, நான் எதிர்பாராத விதமா ஒருவனுக்கு அடிக்கக்குள்ள அது கொலையாயிடுச்சு. அதனால நான் சட்டத்துக்கு பயந்து நான் தூர ஓடி போனான். ஆனா இந்த என்னுடைய வாழ்க்கையில இப்படி காரிருள் வந்துட்டு உங்களுடைய ஞாபகம் வர நான் வந்தனான் என்று அவன் சொல்றான். அப்ப இப்ப என்ன நடக்குதுன்னு அவன் சொல்லி ஒன்றுக்குள்ள இவர் சொல்றேன், நான் இப்படி இரவு உடுப்பு உடுத்துறபடினால நான் போய் வெளிக்கிட்டு வரவானக்குள்ள நீர் வெளிக்கிட்டு வாரும். அந்த டைம்ல பக்கத்துல தான் ஒரு மனிதன் இருக்கிற எனக்கு அறிமுகமானவர், அவரும் ஆவிக்குரியவர், அவரை நான் அழைத்து வர்றேன், நீர் வெளிக்கிட்டு இரும் என்று சொல்றேன். ஏன்னா அந்த மனிதன் தேவை, அதனாலதான் அவரை நான் ஜாயின் பண்றேன். அப்ப அதனால இவர் போய் அவனை அழைக்க போயிட்டு வெளிக்கிட்டு வர்ற வேளையில இருவரும் கார்ல போறான். கார்ல போக்குல இப்ப தீர்க்கதரிசிக்கு தரிசனம் இருந்ததான். அப்ப இவர் அந்த மனிதன்ட கேட்கிறார், உங்களுடைய வீடு வந்து வெள்ளை நிற பெயிண்டா அடிச்சிருக்கிறீங்க. அப்ப அவர் சொல்றார், நான் அப்படிதான் அந்த வீடு இருக்கிறது. அப்ப அவர் கேட்கிறேன், உங்களுடைய வீடு மலையின் மேல் உள்ளது, கதவு வந்து தெற்க நோக்கி நீங்க வச்சிருக்கிறீங்க. ஏன்னா உங்களோட வீடு வந்து வெள்ளை நிற பெயிண்ட், ஒரு 2 ரூம் இருக்கு, ஒரு குசினி இருக்குதானே என்றக்குள்ள அவர் சொல்லலாம், பில்லி, ஆம் சௌரணி என்று இவர் சொல்றார். அதுக்கு பிற்பாடு கேட்கிறேன், உங்களோட வீடு வந்து மலையின் மேல் தானே இருக்கிறது, அந்த வீடு வந்து உங்களோட வாசல் வந்து தெற்கே தானே இருக்கக்குள்ள. அப்ப அவருக்கு ஆச்சரியம். அவர் சொல்ற, ஆம் என்று சொல்றேன். அதுக்கு பிற்பாடு அவர் சொல்ல, நான் இப்ப முன்னமே சொன்ன 2 ரூம் கிச்சன் இருக்குதானே எனக்குள்ள ஓம் என்றேன். அவர் சொல்ற, அடுத்தது உங்களுடைய வீடு வந்து வீட்டுல உங்களுக்கு சிவப்பு நிற கதிரை இருக்குது, அதே நேரம் கம்பளம் பிரிக்கப்பட்ட சிவப்பு இருக்குதானே எனக்குள்ள அவர் சொல்றேன். ஆம், அப்படியாக இருக்கிறது என்று அவன் என்ன செய்யறேன், அந்த காரியத்தை வந்து சொல்றத அவர் பார்க்கக்குள்ள அவனுக்கு ஆச்சரியம், என்னடா இவர் அடுக்கிட்டே போறேன். அதுக்கு பிற்பா அவர் சொல்ற, உங்களுடைய மனைவிக்கு வந்து பிளாக், அதாவது கருப்பு நிற முடிதானே என்று சொல்லக்குள்ள அவர் சொல்ற, ஆமண்டு. அதே நேரம் உங்களுடைய மகனுக்கு வந்து ப்ளூ அந்த உடுப்பு போட்டு அவன் இருக்கிறான், அவர் வர்ற டைம்ல அவன் அந்த நீல நேர உடுப்பு தான் போட்டிருக்கான். அவர் சொல்ற, ஆமண்டு. அப்ப அவர் கேட்கிறேன், எங்களுடைய வீட்டுக்கு எப்போதாவது நீர் வந்திருக்கிறீரா? இப்ப இதெல்லாம் பார்த்தோன்னே அப்ப அவர் கேட்கிறேன், எப்பயாவது நீர் எங்களோட வீட்டுக்கு வந்திருக்கிறேன். அப்ப அவர் சொல்றேன், நீ இப்ப கதவு தட்டுற நேரத்துல தான் நான் உங்களோட வீட்டில இருந்து வந்தேன். என்னையா, நீ கதவு தட்டினோட தான் தரிசனம் கலைஞ்சு. அப்ப அந்த டைம் தான் உங்களோட வீட்டில இருந்து இப்ப நான் வந்தேனா. புரியுதா உங்களுக்கு? ஏன்னா தேவன் அந்த தரிசனத்துல அந்த வீட்டை கொண்டு போய் என்ன செஞ்சுட்டு காட்டிட்டு, அதே போலதான் தேவன் எவ்விடத்துல, ஏன்னா தேவன் அவரோடு நடக்கிறபடினால தேவன் எந்த காட்சியையும் என்ன செய்யலாம், காண்பிக்க முடியும். ஆமேன். அதனால பாருங்க, அவர் என்ன செய்யறேன்டா, இப்பதான் நான் உங்களோட வீட்டில இருந்து நான் அந்த இடத்திலிருந்து வந்தேன் என்று அவர் என்ன செய்யறேன் அங்க சொல்லுகிற வேளையில இவருக்கு ஆச்சரியம். உடனே அவர் காரை நிப்பாட்டி அங்க காலில் விழுந்து, நான் தேவனுக்கு விரோதமா தவறு செய்துட்டேன், தேவனை விட்டு துன்மார்க்கமா வாழ்ந்தேன் என்று அவர் அழுது அங்கே செபிக்கிறத நாங்க அதான் மாற்றம். ஏன்னா தேவன் ஒரு மனிதனோட இருதயத்தோட பேசக்குள்ளதான் அங்க விடுதலை. அதால் தான் நான் அடிக்கடி சொல்றேன், தேவன் ஒரு மனிதனை இழுக்காவிட்டால் எவனும் அவர்கிட்ட வரையலாம். ஆமே. தேவன் அந்த வார்த்தை கூட பேசணும், உங்களுடைய உள்ளத்துல பேசணும்,
உங்களோட உள்ளந்திரியங்களோட பேசணும். உங்களோட மறைஞ்சிருக்கிற காரியத்தோடு தேவன் பேசும்போதுதான் அது என்ன செய்யும், அது பேசப்படுகிற ஒன்றா இருக்கிறது. ஆமே, ரைட். அப்ப பாருங்க, அதுக்கு பிற்பாடு இவங்க என்ன செய்யறாங்க, இவர் தரிசன பாருங்க, அவங்க 500 மைல் தூரத்தில் இருக்க. ஆனா தேவன் பாருங்க எப்படியாக அவர் எவ்விடத்திலும் தேவன் ஒரு மனிதனை அழைச்சி போகலாம். ஆமே, காண்பிக்க முடியும் என்பதை நாங்க காணோம். ரைட். அதுக்கு பிற்பாடு இவர் என்ன செய்யறேன், வீட்டுக்குள்ள போறேன். இப்ப இவருக்கு வேகம், ஏன்னா இங்க எல்லாமே தரிசனத்துல வடிவ, ஏன்னா அக்கு வேற ஆணி வேற அவர் சொல்றது அங்க ஆமேனு வந்துட்டு, தேவனே அதை நான் அதை மறந்துட்டேன், அந்த இடத்துல இந்த புள்ள உயிரடையுமா, ஏன்னா இது சுகமா ஆண்டக்குள்ள என்ன சொல்றேன், ஆண்டவரே உமக்கு தான் தெரியும் என்றக்குள்ள தேவன் சொல்றேன், நீ அந்த பிள்ளை மீது கை வச்சு 3 முறை ஜெபி, அவன் சுகமாவான் என்று தேவன் சொன்னேன். அடுத்த தரிசனத்தில் அந்த பிள்ளைக்கு இவர் கேட்கிற, நீ உயிரடையுமா என்றக்குள்ள தேவன் என்ன சொல்றேன், நீ அந்த பிள்ளை மீது என்ன செய், வயிற்றில கையவை, அது என்ன செய்யும், சுகமா. பாருங்க, தேவன் எதை அதான் இயேசு சொல்றேன், பிதாவானவர் காண்பிக்கிறத குமாரன் செய். அப்ப அதான் அந்த ஒரு மனிதனுக்கு கண் பார்வை இல்லாம இருக்கக்குள்ள அவருக்கு என்ன செய்யுது, காரி துப்பி என சேறு உண்டாக்கி அது தேவண்ட காட்டி, அவருடைய பிதாண்டக்குள்ள வேறொரு ஆள் இல்லை, இவர் ஆதி தினத்திலேயே இப்படிதான் அதை செய்வேன் என்று எழுதி வச்சிரு. அப்ப அதே போலதான் ஒரு மனிதனுக்காக சுகத்துக்கு ஜெபிக்க போக்குள்ள நாங்க ஜெபிக்கும். அப்ப தேவன் அந்த டைம்ல எப்படி ஜெபிக்கணும்ன்றக்குள்ள அது என்ன செய்யப்படும், அப்படி செய்தாதான் அங்க சுகம்பர். இப்ப நாங்க இந்த விஷன் பார்க்கக்குள்ள உங்களுக்கு தெரியும், உங்களை ஊக்குவிக்கிறதுக்காக நான் சொல்றேன் என்னண்டா, நீங்க சரியா தெரியாட்டி நீங்க சிந்திக்கிற சிந்தனை தேவனை விட்டு தூர போய். ஏன்னா ஏன் பிரதர், இப்ப அதே தீக்கர்சி தான் என்ன சொல்றேன், ஒரு மனிதன் நான் கயிறங்களை வைத்து ஜெபிப்பதுல சொல்லுங்க, நீங்க பார்த்துருப்பீங்க அடிக்கடி நான் அனுப்பியிருக்கேன், கரங்களை வச்சு ஜெபிக்கிறதுல நான் நம்பிக்கை இல்லை. ஆனா யூதர்கள் அதை நம்புவாங்க, ஏண்டா அது தோறுறது. ஆனா பிரஜாதிக்கு அப்படி. ஆனா அதே இதுக்குதான் தேவன் எப்படி காட்டுறே, அப்ப அவர் ஏன் அதை சொன்னேன்றதை நாங்க நம்புவோம். அதுக்கு நான் ஒரு செய்தியும் எடுத்தேன், நான் 3 சாரார். என சில பேருக்கு சொல்லக்குள்ள வார்த்தையை கேட்டு எழும்பி சுகத்தை பெறுவாங்க, சில பேருக்கு கை வைக்கணும், சில பேரை தூக்கி ஜெபித்ததுக்கு எடுக்கணும்ன்றது நான் காட்டினேன், நான் வேதத்தை வச்சு. அதே மாதிரி இங்க விஷன் காணப்பிக்கிற ஒருவனுக்கு என்ன செய்யற, ஜெபிச்சு 3 தரத்துக்கு பிறகு அவன் என்ன செய்யற, அது 3 அது 3 நாளை குறிக்கிறாங்க பிறகு பார்ப்போம். அப்ப அந்த டைம்ல திரும்ப திரும்ப ஜெபிக்கதான் அவன் பூரணமா அடிக்கிறான். ஒருக்கா கையை வைக்கிறேன், அது வரும், அதுக்கு பிற்பாடு. ரைட். இப்ப நாங்க அதை வரோம். அப்ப ஏனண்டா தேவன் எதை காட்டுறாரு அது. அப்ப பாருங்க, அந்த 20 வயது மதிக்கத்தக்க பெண்ணுக்கு எங்க வைக்க சொல்றேன், வயிற்றுலன்றக்குள்ள அங்க வச்சாதான் அது சுகமா. நான் இது பெண்ணா இருக்கிறேன்னு தூர இருந்து ஜெபிச்சா என்ன நடக்காது, தேவன் எதை காட்டுறாரோ அதை தான் என்ன செய்யணும். அப்ப அதே தேவனுக்கு நினைக்கலாம் தானே, ஏன்னா இப்படி நான் தரிசனத்தை கண்டுட்டு நீ சுகமாவாயன்னு சொல்ல இல்லை, அது நிச்சயமாக அது வரும். அப்ப பாருங்க, இவருக்கு இப்ப இந்த உற்சாகத்தோட என்ன செய்யறேன், அங்க உள்ள போயிட்டு அவர் சொல்றேன், உங்களோட பிள்ளைய கொண்டு வாங்க, ஏன்னா அந்த போலியோ வியாதியான கால் சுருங்கி போய் இருக்கிறது, அந்த பிள்ளைய கொண்டு வாங்கன்றோட அவங்க கொண்டு வாங்க. இவை ஜெபிக்கிறீர் பாத்தீங்கன்னா அது இருந்ததை விட மோசமாகி கீழே தொப்பண்டு விழுந்து. அப்ப இவர் என்னடா, ஏன்னா இப்ப இவர் யோசிக்கிற, என்னடா இது இப்படி ஆயிட்டு நான் கண்டேன், ஆனா இது சுகமாகலன்னொடனே இப்ப இவர் யோசிக்கிற சம்திங் ரோங், அதாவது எங்கேயோ தவறாண்டக்குள்ள ஒரு தரிசனம் ஞாபகம் என்ன, அதுல எல்லாமே சிஸ்டத்தின் படி இருக்கும். அப்ப இவர் ஜெபிக்கிறேன் அந்த இடத்துல. அப்ப அவர் கேட்கிற இடையில இவருக்கு கேட்கிறேன், நீங்க என்ன நம்புறீங்க, அவர் சொல்ல, நாங்க எப்பயுமே உங்களை நம்பிக்கை வச்சிருக்கிற, நீர் ஒரு ஊழியக்காரன் என்றக்குள்ள. ஆனால் இவர் என்ன செய்ய, ஜெபிக்கிறேன் 1.5 மணித்தியாலம் ஆயிட்டு, ஆனா அந்த சூழல் நிறைவேறு. அப்ப பாத்தீங்கன்னா அந்த மனிதன் என்ன சொல்றான்டா, நான் வேலைக்கு போறேன்னு போறான். அப்ப இவன் வேலைக்கு போனா அந்த அதுல இவன் ஜன்னல் வழியா பார்க்கணுமே, அது நிறைவேறும். பார்த்தா அந்த வயதான அவ சிவப்பு குதிரை குதிரைன்னு வருது, கதிரையில ஏன்னா குஷன்ல என்ன அவ இருக்கணும், ஆனா அதுவும் இல்லை, இவ அதுல சாஞ்சிருக்கணும். என்ன, இவன் வேலைக்கு போனா இரவா நான் இரவு பூரா இங்க நிக்கணுமான்னு இவருக்கு பெரிய திண்டாட்டம். அதுக்கு பிற்பாடு பாத்தீங்கன்னா அவ என்ன செஞ்சிட்டான், வேலைக்கும் போயிட்டான், இவருக்கு பெரிய யோசனை. அதுக்கு பிற்பாடு பாத்தீங்கன்னா போனவன் என்ன செய்யறான், திடீரென்று ஒரு சூழல்ல வந்துட்டான். பார்க்கக்குள்ள இவர் பார்த்தோண்டுக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு வயதானவ வாரா,
வந்துட்டு அந்த ரூமுக்குள்ள போய் அழுகுறான். அப்ப இவர் பார்க்குற வந்துட்டா சரி, ஆனா இவையே நாங்க கண்டனா கதிரையில உட்கார்ந்து கண்ணாடியை துடைக்கிற மாதிரி, இது என்னடா ஆண்டுட்டு இவர் யோசிக்கக்குள்ள பாத்தீங்கன்னா அழுது முடிய போய் கண்ணாடியில கதிரையில என்ன செய்யறா, போய் உட்கார். அப்பா இப்ப ஒரு காரியம் அவர் வருதுன்னு பார்க்கல, அப்படியே பார்த்துட்டு போனவன் என்ன செய்யறான், திரும்ப அவன் வாரான். ரைட், இப்ப என்ன நெருங்கு. அடுத்த பாத்தீங்கன்னா அம்மா காரிய பார்க்கலன்னு சொன்னா 20 வயது தக்க ஒரு சிறியவர் காக்கிற நீளமான முடி, அவ பாத்தீங்கன்னா அவ அழுதுட்டு இருக்கா. திரும்ப போய் பாத்தீங்கன்னா அவன் என்ன செய்யறான்டா, குசினி கதவுல இவ என்ன செய்யறான்டா அங்க சாஞ்சி அழுது கொண்டு இருக்கிறா. ரைட், அப்ப கிட்ட நெருங்குது. அதுக்கு பிற்பாடு பாத்தீங்கண்டா அங்க காரியமானது, அவன் வந்தவன் அவன் என்ன செய்யறான், அவனும் வந்து அந்த கதிரையில உட்கார்ந்து ஜன்னல் வழியா வலது பக்கம் உட்கார்ந்து அதை பார்த்து கொண்டு இருக்கக்குள்ள இவருக்கு பயங்கர சந்தோஷம். அவ சொல்ற இப்ப பிள்ளைய அழைச்சிட்டு வாங்கன்றக்குள்ள பிள்ளைய அழைச்சிட்டு வராங்க. அப்ப என்ன நடக்குது, இவர் கையை பிடிக்கிறே அது உடனே சுகமாது, அப்புறம் காலை பிடிக்கிறே அவர் சுகமாது, அப்புறம் அவனை தொடுற அவன் சுகம். அப்ப அவங்க இருக்கிறாங்க, அவன் என்ன செய்யறான் அழுது கொண்டு அவன் என்ன செய்யறான் டேடி என்று சொல்றத பார்க்கக்குள்ள அவங்க சொல்றான் பிரண்ணாம்கிட்ட கேட்கிறாங்க, இந்த பிள்ளை சுகமாயிட்டு. அவ சொல்ற இல்ல, 3 நாளைக்கு பிள்ளைதான் இந்த பிள்ளை பரிபூர்ண சுகம். இப்ப சுகம் வந்துட்டு, ஆனா பரிபூர்ண சுகம் எப்ப அடைவானண்டா சரியா 3 அப்ப இவருக்கு சந்தோஷம். பிரண்ணாம் என்ன செய்யற, அதை விட்டு கடந்து போய் அதுக்கு பிற்பாடு அவர் என்ன செய்யறேன்டா தண்ட சபையார்ட்ட சொல்றார், இப்படியாக தேவன் ஒரு காரியத்தை செய்து இப்படியாகணும்னு சபையாருக்கு சந்தோஷம். அட இப்படி தேவன் தரிசனத்தை காணு இப்படி நிறைவேறிட்டு அதுக்கு பிற்பாடு 3 நாள்ல தான் அவன் பரிபூர்ண சுகம் அடைவான். அதுல விஷல்ல முடிவுல என்னண்டா, அதுல நான் விட்டுட்டேன், அவன் சுகமாயினோன தீக்கசியில போய் கழுத்தை என்ன செய்யறான் கட்டி பிடிச்சி அவரை வாழ்த்துதல் தெரிவிக்கிறது அவர் காண்ற தரிசனத்தில். அப்ப இப்ப பாக்கி என்ன இருக்கிறது, 3ஆம் நாள் தரிசனம் அவன் சுகமடையோனும் இந்த சீன் நடக்கணும். இப்ப ஜனங்களுக்குள்ள ஒரு வாஞ்ச வருமா இல்லையா, இப்ப நடந்தது நிறைவேறக்குள்ள நீங்க பார்க்க மாட்டீங்க, கேட்கறதுக்கும் பார்க்கணும்னு விரும்பீங்க. அப்ப இவர் சொன்னபடி நான் கேட்கிறாங்க, நாங்களும் அப்ப நாளைக்கு 3ஆம் நாள், இவர் 2ஆம் நாள் சபையில சொல்றேன், அவங்க கேட்கிறாங்க நாங்களும் பரவான். அது சொல்ல வாங்க தேவன் தரிசனத்தை நிறைவேறத நம்ம பார்ப்போம்னு இப்ப எல்லாரும் போராடி. அப்ப பாருங்க, அதனாலதான் நீங்க ஜெபிக்கணும். ஆமே, ஒரு ஊழியக்காரன் என்ன செய்யணும், அது ஜெபிக்கணும். தேவன் காட்டுற முறையில தான் அது நடக்கணும். அதுக்கு ஜனம் வந்து செய்தியா இருக்கு விளங்க. ஒன்று மிஸ் ஆயினா கூட என்ன செய்யாது, நிறைவேறா. தரிசனம் எதை காண்பிக்கிறதோ, எப்படி ஒருவனுக்கு ஜெபிக்கணும்னு தேவன் அவனுக்குள்ளால இருந்து பேசுறாரோ அதை தான் இது. அப்ப அவங்க என்ன செய்யணும், அந்த மனிதனை பரிபூர்ணமா விசுவாசிக்கணும். அதை வச்சு மூடத்தனமா சொன்னா அது தவறி போய். ஆமே, அதுதான் தேவனுடைய காரியமா இருக்கு. அப்ப என்ன நடக்குதுண்டா, அவர் சொன்ன மாதிரி தான் அவர் சொல்றே, அதே மாதிரி ஜெபிக்கிற அதே மாதிரி நடக்குது. உடனே சுகமாயில 3 நாள். இவங்க அடுத்த நாள் என்ன செய்யறாங்க, வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போனோன்னு சபையாரும் போறாங்க. அந்த பிள்ளை என்ன செய்யறான், விளையாடி கொண்டிருக்கிறான். அதுக்கு பிற்பாடு தீக்கசிய கண்ணோன ஓடி வந்து அவன் என்ன செய்யறான், கட்டி அணைக்குள்ள ஜனங்களுக்குள்ள பெரிய ஆரவார். ஆமேன், ஒரு மகிழ்ச்சி அங்க உண்டாகுது. ஆமேன், பாருங்க எப்படியான ஒரு காரியத்தை தேவன் சொல்லி இதெல்லாம் சொல்லி நடக்கிறதான் தீக்கரிசி. ஆமேன், வரப்போறத காண்பி. மெத்தது இல்லாம சும்மா ஒரு டேட் இல்லாம ஒரு ஒன்று உருவம் இல்லாம உரைப்பாங்க. ஏன்னா இந்த ஒரு நான் உலகத்துல காண்றேன் சுனாமி வரப்போகுது ஜப்பான்ல இன்ன அளவுல இன்னன்னு சொன்னா அவன் ஒரு தீக்கரிசி. இப்ப எல்லாம் சொல்லிட்டு திரும்ப அதை என்ன செய்வாங்க, போட்டு ஜொயின் காட்டுவாங்க. அப்படி யாராலையும் சொல்லலை. இப்ப நாங்க சும்மா சொல்ல இந்த யுத்தம் வரப்போகுதுன்னு நான் சொல்லலாம். ஏன்னா எங்கேயாவது எவனும் தன்னை அடிச்சு கொள்வோம். ஏன்னா சுனாமி வர்றேன்னு சொல்ல. இப்ப டெய்லி சுனாமி இருக்கு, ஜப்பான்ல இருக்கு. நீங்க காலைல இந்தோனேசியால எப்பயும் நிலநடுக்கத்தை குறித்து நம்ம சொல்லலாம். அப்ப ஆனா அந்த தீக்கசி பாருங்க, அந்த மனிதன் போட்டிருக்க உடுப்பு, அவங்க எப்படி இருப்பாங்க, எப்படி வீடு, எல்லாமே தேவன் பாருங்க. இவ்வளவு நாங்க ஆச்சரியமா அதை தேவன் எங்களுக்கும் தருவதாக என்ன செஞ்சிருக்கே, அவரோட முடியே. ஆமே, அதை விட ரெட்டிப்பானது இந்த மனவாட்டிக்கு தேவன் தந்திருப்பேரண்டா. நான் இப்ப யார்கிட்ட பிள்ளை இருக்கண்டா எங்கள்ல. ஆமே, நாங்க ஜெபிக்கிறது காணாது, எங்களோட உத்தமமா காணாது. ஆமே, நாங்க அதை செய்யாதபடினால தேவன் எங்களோட இடப்பட முடியாம இருக்கு. ஆனா நாங்க அவரோட இடப்பட்டா
தேவனிடப்படுவாமே. அதனால அந்த போன வார செய்தி உங்களை ஊக்கப்படுத்தி நிறைய பேர் எடுத்து சொன்னாங்க. ஏன்னா ஒரு அருமையான ஒரு ஆச்சரியமான, அது எனக்கே ஆச்சரியமா இருந்தாமே. ஏன்னா அது பாருங்க, அதை மறைஞ்சி இருந்துச்சு. என்ன அப்ப அது அவர் வடிவா சொல்றேன், நான் எப்பயுமே தேவன் என்னோட இருக்கிறேன், நான் அவருக்கு எப்பயுமே பிரியமானவை செய்யறபடினால் அவர் எப்பயும் என்ன தனிய விடுகிறது. ஆமே, நாங்களும் தேவனுக்கு பிரியமானது செய்தா அவர் எங்களை எப்பயும் தனிய விடாம அவர் எங்களை காப்பாத்த, அவரே எங்களை பார்த்துட்டு இருந்து அவரே எங்களை காப்பாத்து. ஆமே. அப்ப அதனால என்ன செய்யறது, ஜனங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம். சொன்ன மாதிரி தேவன் எதை காட்டினாரோ தேவனுக்கு காட்டிட்டு செய்யலாம். அவர் மாறமாட்டார். அவர் டைம் வச்சிருக்கு. எந்த நிமிஷத்துல 11 மணிக்கு தான் அவன் சுகமாவான்டா அது இருக்கும். அதுக்கு ஜெபிக்கிறவருக்கும் இருக்கணும், ஜெபத்தை கேட்டவனுக்கும் இருக்கும். பாருங்க, அந்த குடும்பத்துக்கு மோசமாய் விழுந்தோன அவங்க சில பேர் என்னடா இது நம்ம அப்படி என்று சொல்லல, இவர் தான் போய் கூட்டி வந்து அப்படி எதுவுமே சொல்ல. அவங்க சொல்லுவாங்க, இன்னும் உங்களை நாங்க ஊழியக்காரனா நாங்க நம்புறோம். அப்ப அதுதான் தேவன் பார்க்க. அப்படியான உள்ளத்துக்கு தான் தேவன் செய்கிறவரா இருக்கிறார். அவர் எப்படி முறையில செய்யற எப்படி என்றது இல்லை, தேவன் அவருக்கு காட்டியிருப்பார். ஆமே. தேவன் என்றால் அந்த முறையில வரக்குள்ள, அந்த சிச்சுவேஷன் வரக்குள்ளதான் தேவன் அங்க காட்சிக்குவார். ஆமே. அதுதான் தேவனுடைய வழி. அது எப்பயுமே மாறாது. அதான் நீங்க வேதத்தையும் சாட்சியையும் பார்க்கக்குள்ளதான் வேதத்துல எப்படி அந்த டைமுக்கு காட்சிக்கு வந்தாரோ அதை தான் இப்ப நானோ நீங்களும் ஒரு சாட்சி சொன்னாலும் அது தேவனுடையதா இருந்தா அந்த வார்த்தையோடு பொருந்தோம். ஆமே. அப்பதான் எங்கட வாழ்க்கையிலும் சரி வரும், நாங்க சொல்லுறதும் சரியா. ஆமே. அதனால கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் அடுத்த வாரத்துல நான் அடுத்த தரிசனத்தை சொல்றேன். அதுவும் ஒரு மகத்தான இன்ட்ரெஸ்ட். பாருங்க, எப்படி வாழ்க்கையில எப்படியாக ஒரு துக்கம் வந்த ஒரு மனிதனோடு தேவன் எப்படி இடப்பட்டு இருக்குது பாருங்க. அது அவர் ஒரு பெந்தகோஸ்தே ஜனத்துக்கு போகாது. அது அவருக்கு விருப்பம், அவருடைய மனைவிக்கு விருப்பம். ஆனா அவங்களை அந்த தாயிடது எதிர்த்தா பிள்ளைக்கு துக்கம் உண்டாகும். அதை கனெக்ட் பண்ணி பாரு. அவ என்ன சொல்றா, நீ போ, ஆனா போனா என்ற மரணம் துக்கத்தோட தான் இருக்குமெண்டா. அப்படி விட்டுட்டு போனா இவ மறிச்ச பிறகு இவளுக்கு என்ன தெரியும், அம்மா அவனை அப்படி விட்டுட்டு. அப்ப இவையை நேசிச்சபடியா அவ கனெக்ட் உணவு சங்கிலி மாதிரி. அப்ப அது என்னவா மாறிட்டு விக்கிரமா மாறி யாரை போட்டு தள்ளி இருப்பாருங்க, அது இவங்களை போட்டு. அப்ப அதனால நம்ம யோசிச்சு நாம ஒவ்வொருவரும் நடக்கணும். ஆமே. அது கவனமா இருக்கணும். ஆமே. அதுக்கு ஒரு விட எங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஆமே. அதனால கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாங்க யாவரும் எழுந்திருப்போம். நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, சர்வலவரே, கொடான கொடி ஸ்தோத்திரம் அப்பா பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஜீவன் உள்ளவரே, கோடான கொடி ஸ்தோத்திரம், நேற்று என்று மாறாதவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம். மகா பேசமுள்ள பிதாவே, இந்த மகிமையான இந்த நேரத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆம் கர்த்தாவே, இந்த மகிமையான இந்த நேரத்திலே உம்முடைய கிருபையினாலே கர்த்தாவே ஒரு அழகான ஒரு காரியங்களை ஆண்டவரே தீர்க்கதரிசியுடைய வாழ்க்கையிலே நடந்த சம்பவங்களை அதை உம்முடைய வார்த்தையோடு ஒப்பிட்டு அதை எங்களுடைய வாழ்க்கையின் அனுபவத்தோடு பார்க்கத்தக்கதாக நாங்களும் ஆண்டவரே அவரை போல மாற வேண்டும், அவரை போல உம்மை நம்ப வேண்டும் என்ற ஒரு காரியத்தை நாங்களும் விசுவாசிக்கும்படியாக நீ செய்த கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அங்கே பவுல் சொன்னது போல, நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்களும் என்னை பின்பற்றுங்கள் என்று. ஆம், அவன் கிறிஸ்துவை பின்பற்றினான். அப்படியானால் அந்த ஜனங்கள் பவுலை பின்பற்றிய வேண்டியதா இருந்தது. அதே போல கர்த்தாவே, நீர் அனுப்பின அந்த தீர்க்கதரிசி உம்மை பின்பற்றினபடினாலே இன்றைக்கு நாங்கள் அவரை பின்பற்றுகிறோம். ஏனென்றால் அவருக்குள்ளாக நீர் அங்கே இருந்தீர். அதே போலதான் அங்கே ஊழியம் என்று வரும்போது ஆண்டவரே, ஒரு சபையிலே ஒரு ஊழியக்காரன் எதை பின்பற்றுகிறான், ஒரு மனிதனையா அல்லது தேவனையா அல்லது கொள்கையா அல்லது சட்டங்களையா அல்லது உங்களுடைய வார்த்தையா என்று ஜனங்கள் அங்கே கண்டு அவரை அங்கே பின்பற்றும் போது அவர் பின்பற்றுகிற தேவனை அவர்களும் கண்டுகொள்ளத்தக்கதாக கர்த்தாவே இந்த நாட்களிலே அந்த அடிச்சுவடை நீர் வைத்த தேவன். அதனாலே நீர் அந்த அடிச்சுவடை வைத்து விட்டு போகிறேன். அங்கே அப்போஸ்தல உபதேசமானது, அப்போஸ்தல நடவடிக்கையானது கண்டினியூவாக வருகிறது என்று ஆண்டவரே நாங்கள் சொன்னது போல அது அப்படியாக இன்றைக்கு மனவாட்டிக்குள்ளே வர நீ செய்த அந்த கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலே வந்த ஜனங்களை ஆசீர்வதியும், கேட்ட சபைகளை ஆசீர்வதியும்,
இதை வாசிக்கிறவனும் கை கொள்ளுகிறவனும் தியானிக்கிறவனும் பாக்கியவான் என்றது போல கதாவே இந்த அழகான வேதத்தையும் அழகான சாட்சிகளையும் தியானிக்க நீர் இடைப்பட்ட விதத்தை நாங்கள் கண்டுகொள்ள நீர் எங்களோடு பேசின கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரை ஆசீர்வதியும், இந்த சபையை ஆசீர்வதியும், இனிமேல் கேட்க போற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. யாவை உம்முடைய கரத்திலே தாழ்த்தி இயேசு கிறிஸ்து நாமத்தில் கேட்கிறோம். ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பிரஸ்நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார்.